ஓகே, இன்னைக்கு 4th டே கிளாஸ். ஸோ இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்? நேற்று கிளாஸ் ப்ரீவியஸ் கிளாஸ் கவுண்டபிள் அன்கவுண்டபிள் பற்றி டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்யூபி ஜிஎல்பி இந்த கான்செப்ட் பின்ன டைம் இருந்தால் மெட்ரிக், டைம் இருந்தால் இல்லை மெட்ரிக் பற்றி பேசுவோம். C01 வந்து கவுண்டபிளா அன்கவுண்டபிளானா முதல் C01 யாரு? சரி, தம்பி ஒருத்தன் ஆசைப்பட்டான், என்னன்னு அதை சொல்லிடுறேன். C01 ஓகே, C01 என்ன நோட்டேஷன் பார்த்துக்க. C of A, Bன்னு கொடுக்குறேன். இதுக்கு என்ன நோட்டேஷன் பாருங்க. Set of all F going from closed interval A, B to R such that F is continuous. இதான் அந்த நோட்டேஷன். இதான் என்னது? அந்த நோட்டேஷன். ஓகேவா? ஓகே, அப்ப C1 of A, B என்னது? Set of all F going from closed interval A, B to R such that F prime is continuous. C2 na F going from C of A, B to R such that F double prime என்னது? Continuous na. சரியா? And so on. Cn க்கு என்ன வரும்? அப்ப n times என்னது டிஃபரன்ஷியபிளா இருக்குமா? அந்த nth டெரிவேட்டிவ் கண்டினியூஸா இருக்கும். என்னது? nth டெரிவேட்டிவ் கண்டினியூஸா இருக்கும். So in general, C of infinity of A, B, F going from closed interval A, B to R such that F is differentiable infinitely many times. Infinitely many times. Infinitely many times. F is differentiable infinitely many times. ஓகே, புரிஞ்சுதா? இதெல்லாம் ஃபங்க்ஷன் தான், செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் தான், A, B இருந்து போகுது. ஓகே, ஆனா நேத்து Q கவுண்டபிள் சொன்னேன், இர்ரேஷனல் இருந்து கவுண்டபிளான்னு சொன்னேன்னா அதை பத்தி பேசவே இல்லைல்ல. Q காம்ப்ளிமெண்ட் பத்தி சொல்லவே இல்லை. ஸோ ஜஸ்ட் ரிசல்ட் மட்டும் சொல்றேன், மீதி அதை அப்புறம் பார்த்துக்குவோம். என்ன ரிசல்ட் அப்படின்னாக்கா, any closed interval A, B or any open interval A, B or ஒரு சைடு ஓபன் ஒரு சைடு closed or இந்த சைடு closed இந்த சைடு closed or A to infinity or minus infinity to A less than B, all these are uncountable. All these are uncountable. Any interval இருந்தாவே போதும். Take any small interval, எவ்வளவு ஸ்மாலர் சைஸ் இருந்தாலும் அந்த செட் என்னவா இருக்கும்? அன்கவுண்டபிளா இருக்கும். ஓகே, எனி ஸ்மாலர் சைஸ் இருந்தாலும் அந்த செட் எப்படி இருக்கும்? அன்கவுண்டபிளா இருக்கும். சரியா? இப்ப என்ன, ஒரு நிமிஷம் யோசி கொடுக்குறேன் டைமு. ஸோ இதுல எதுலாம் கவுண்டபிள் செட்டு, எது அன்கவுண்டபிள் செட்டா வரும்?
என்ன ஆன்ல இருக்குது இவ்வளவு நேரம் வைக்கிற ரெக்கார்டிங் சும்மா தான் இருக்குதோ. சரி ஓகே, இப்ப எது கவுண்டபிள் எது அன்கவுண்டபிள்? எல்லாமே அன்கவுண்டபிள். அப்ப அன்கவுண்டபிள் சொல்றதுக்கு என்ன சொன்னா போதுமானது? பொறுமையா சொல்லணுமா? 1 to 1 கரஸ்பாண்டன்ஸ் இல்லைன்னு சொல்ல யாருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ். சரி வெரி குட், என்னமோ சொல்றான், நானும் வெரி குட் சொல்றேன். ஸோ இது வந்து அன்கவுண்டபிள் ரிசல்ட் எடுத்துக்கோ. சரி, இப்ப வந்து பிக்கர் செட்ல ஒரு ஸ்மாலர் செட் அன்கவுண்டபிளா இருந்தா அந்த பிக்கர் செட் அன்கவுண்டபிளா எப்படி ப்ரூஃப் சொல்லுவேன்? சப்போஸ் பிக்கர் செட் கவுண்டபிளா இருந்தா அது உள்ள எந்த கவுண்டபிளே சாரி இன்ஃபைனைட் செட் எடுத்தாலும் அது கவுண்டபிளா இருக்கும், கான்ட்ரடிக்ஷன் ஆயிடும். சரிதானே? அப்ப பிக்கர் செட் அன்கவுண்டபிளா இருந்தா அது உள்ள இருக்கிற ஸ்மாலர் செட் அன்கவுண்டபிளா இருந்தா பிக்கர் செட் என்னது? அன்கவுண்டபிளா இருக்கும். சரி, உள்ள இப்ப இதேதோ செட்டு தெரியாது, ஆனா அதுக்குள்ள ஒரு சப்செட் கவுண்டபிளா இருக்குது. அதனால பிக்கர் செட் கவுண்டபிள் சொல்ல முடியுமா இல்ல அன்கவுண்டபிள் சொல்ல முடியுமா? எது சொல்லலாமா? மேலகத்து கவுண்டபிளா வரலாம், அன்கவுண்டபிளா வரலாம், தெரியாது. சரியா? ஓகே, அப்ப இந்த எல்லா a, b a less than b இருக்கணும். இப்ப a, b is a subset of r தான். இப்ப இந்த ரிசல்ட் ஒன்னு கொடுத்தேன், இது பிரகாரம் a, b என்னது? க்ளோஸ் இன்டர்வல் அன்கவுண்டபிள். அப்ப r வந்து இது சப்செட். அப்ப இது அன்கவுண்டபிள் செட்ன்றதுனால r என்ன ஆயிடும்? அன்கவுண்டபிள் ஆயிடும். சரியா? அதாவது அப்சர்வேஷன் நோட் போட்டு எழுதி வச்சுக்க. r வந்து என்னது? அன்கவுண்டபிள் செட். சரி ஓகே, அப்ப அது அன்கவுண்டபிள் செட்னா அப்ப இந்த சைடுல எழுதிக்கிறது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எழுதி முடி, குயிக்கா எழுதி முடி. ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இது கிளாஸ். சரி, அப்ப இந்த C of A, B என்னன்னாக்கா VGTRB போறோம். கவனிங்க, C of A, B னா என்ன மீனிங்? அது நோட்டேஷன். என்ன நோட்டேஷன் அதுக்கு அர்த்தம்னாக்கா A, B ல இருந்து R க்கு போகணும், அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். அப்படின்னா கிராஃப் சும்மா பார்த்து A, B இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோ. இதுக்குள்ள வரைகிற எல்லா கண்டினியூஸ் ஃபங்க்ஷனும் இது 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 அப்ப எவ்வளவு ஃபங்க்ஷன் இருக்கும்? ஒன்னு ஃபங்க்ஷன் தான். A, B ல டிஃபைன் பண்ணிக்கிற ஃபங்க்ஷன் தான். அப்ப இன்ஃபினிட்லி மெனி இருக்கும், அது வெரி ஷுவர். இப்ப இது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா இருந்தா கொஸ்டின். கவுண்டபிள் அன்கவுண்டபிள் வருமா? அன்கவுண்டபிள் வரும். அப்ப நீ அந்த செட் அன்கவுண்டபிள்ன்றதுக்கு ஒரு சப் கலெக்ஷன் அன்கவுண்டபிள் சொன்னா போறோம். வாட் இஸ் தி சப் கலெக்ஷன்? 0,1. புரியலையா? ஏன் வெளிய போ. புரியலையா? இப்ப என்ன A, B ல இருந்து போற எல்லா ஃபங்க்ஷனையும் கலெக்ட் பண்றோம். பர்டிகுலரா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா என்ன வரும்? A, B ல 1னா இப்படி இருக்கும், 2னா இப்படி இருக்கும், 3னா இப்படி இருக்கும். கரெக்ட் தானே? அப்ப f of x is equal to a for all x belongs to A, B இப்படி எழுதுன்னு வச்சுக்கோ. for all x belongs to A, B. அப்ப a belongs to r. rல ஒரு நம்பர் எடுப்பேன், இப்படி போடுவேன். மறுபடியும் rல வேற ஒரு நம்பர் எடுப்பேன், இப்படி போடுவேன். rல ஒரு நம்பர் எடுத்து இந்த a கிடையாது, இது சம் c. சம் c கரெக்ட் தானே? அப்ப ஒரு ரியல் நம்பர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தான். அப்ப இதுல இந்த கலெக்ஷன்ல ஆரே சப்செட் ஆஃப் இருக்குதா? ஆரே சப்செட்னா ஆர்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட் உள்ள ஃபங்க்ஷனா? ஆர் சப்செட்னா என்ன அர்த்தம்? செட் இது, அது ஃபங்க்ஷன்ஸ். அப்ப எப்படி சொல்லணும்? ஃபங்க்ஷன்ஸா கன்சிடர் பண்ணணும். வெரி குட். அப்ப V equal to set of all f of f of x is equal to some c for every x belongs to this interval c belongs to r. இப்படி பார்த்தனே இது வந்து பார்த்தனே ஈக்குவலன்ட் டு r ஆ இருக்கும். ஈக்குவலன்ட் டு இந்த கலெக்ஷன் வந்து ஈக்குவலன்ட் டு r இருக்கும். அதனால r னுடைய இந்த v செட் வந்து பார்த்தனே இல்ல சப்செட்டா இருக்கும். ஆனா இது அன்கவுண்டபிள் செட் v. அப்ப v அன்கவுண்டபிள் செட்னா அப்ப இந்த கலெக்ஷன் யாரு? அன்கவுண்டபிள். இதுல என்ன இதுல எந்த மாதிரி கலெக்ஷன் எடுக்கணும்னாக்க டெரிவேட்டிவ் எடுத்த பிறகு கண்டினியூஸா இருக்கணும். அந்த மாதிரி f மட்டும் தான் உள்ள இருக்கும். அங்க வந்து கண்டினியூஸா இருந்தா மட்டும் போறோம்.
டெரிவேட்டிவ் எடுத்து அந்த டெரிவேட்டிவ் கண்டினியூஸா இருக்கணும். இப்ப கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்லாம் இது உள்ள வருமா? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்லாம் டிஃபரன்ஷியபிள் வராதா? கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்லாம் எடுத்தனியா அது இது உள்ள இருக்கும். டெரிவேட்டிவ் எடுத்தனா என்ன வரும்? 0 ஆயிடும். 0 வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். அப்ப எல்லா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனும் இது உள்ள இருக்கும். அதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கும். அப்ப அட்லீஸ்ட் மறுபடியும் v னுடைய கலெக்ஷன் இது உள்ள இருக்கும். இப்பதான் பார்த்தா v வந்து ஈக்குவல் டு r இருக்குது. அது அன்கவுண்டபிள் செட். அப்ப இது அன்கவுண்டபிள் செட். மறுபடியும் இதுல யாரு வரும்? அதே கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தான் வரும். ஏன்னா முதல் வாட்டி எடுக்கும்போதே டெரிவேட்டிவ் 0 ஆகுதுன்னா ரெண்டாவது வாட்டி எடுக்கும் டெரிவேட்டிவ் 0 தான். 0 ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் தான். அப்ப இந்த எல்லா கலெக்ஷன்லயும் யாரு இருக்கும்? ஆருக்கு ஈக்குவலண்டா ஒரு சப்செட் இருக்கும். அதனால இந்த சி ஆஃப் என்னது v எல்லாமே ஃபார் எனி எண்ணுக்கு அன்கவுண்டபிள். தம்பி உன் ஆசை நிறைவேறிச்சா? ஓகே. நான் வேற எனி கொஸ்டின் ஆன்லைன்ல? சார் போர்டு இன்னும் கொஞ்சம் ஜூம்ல வைக்க முடியுமாங்க சார்? லெட்டர் கொஞ்சம் இதுவா தானே தெரியுது. ஆமாங்க சார். டம்மியா தெரியுற மாதிரி இதுல. ஆமா இதுல யார் போட்டது? நான் இதெல்லாம் வந்து எது வைஃபை ஆஃப் பண்ணிட்டு போறேன். ஓகே. ஓகே இப்ப எல்யூபி ஸ்டார்ட் பண்ணுவோமா? எல்யூபினா என்ன அப்படின்னு இது பாட்டிலில் தான் எடுக்கலான்னு பார்த்தேன். சரி இதில் எடுத்துருவோம். அது கொஞ்சம் பேசிக்காக இருக்கும். ஏன்னா இது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃபாலோடு புக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எல்லாமே இந்த புக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. எடுத்து கொடுத்தா கொஞ்சம் காலேஜ்லையும் போய் நல்லா டீச் பண்ணுவாங்க. டிஆர்பிலையும் இதுலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். சரி பரவாயில்ல பார்ப்போம். ஓகே டெஃபினிஷன் பவுண்டட் அபோவ்க்கு டெஃபினிஷன். இந்த கலர் எப்படிமா இருக்குது? அதே மாதிரி தாங்க சார் இருக்கு. அதே மாதிரி தான் இருக்குதுல்ல. சரி போய்க்கிறோம். போர்டே கொஞ்சம் லாங்ல இருக்க மாதிரி இருக்கு. எப்போ வைக்கிறத விட நீங்க ஜூம் கொஞ்சம் கம்மியா இருக்குதா அதிகமா இருக்குதா? கம்மியா இருக்குங்க சார். ஜூம் அவுட் ஆன மாதிரி இருக்கு. ஜூம் அவுட் ஆன மாதிரி இருக்கு. ஜூம் அவுட் ஆன மாதிரினா என்ன இருக்கும்? சார் போர்டு மட்டும் தான் சார் தெரியும். இந்த போட்டோஸ் அதெல்லாம் கொஞ்சம் தெரியல சார். சரி ஓகே. எல்யூபி டெஃபினிஷன் பாரு. டெஃபினிஷன் எஸ் மேடம். சார் நம்ம போன்ல வந்து ஜூம் பண்ணோம்னா கொஞ்சம் போர்ட் கிளியரா தெரியும் சார். பக்கத்துல இருக்க மாதிரி தெரியும் சார். ஓகே. The subset A R is said to be bounded above if there exists M in R such that M in R for all X in A such that X less than or equal to M. அது மீனிங் புரியுதா பாரு கரெக்ட்டா? என்ன சொல்லிக்கிறேன்? subset is bounded above. The subset A of R is said to be bounded above if there exists M belongs to R such that for every X in A such that X less than or equal to M. என்ன மீனிங்? ஓகேவா? கிளியர் தானே? அடுத்த டெஃபினிஷன் ஃபார் பவுண்டட் பிலோவுக்கு தி சப்செட் ஓகே இஸ் செட் டு பி bounded below if there exists a small m in R for every X in A such that X greater than or equal to small m. Page paper at the bounded set is போவோம்.
ஓகே, இந்த இடத்துல m is called upper bound of A. இந்த இடத்துல பிராக்கெட்ல small m is called lower bound of A. ஒரே A கிடையாது. இந்த டெஃபினிஷனை கால் பண்ணும்போது A ன்னு கூப்பிடுறேன், இந்த டெஃபினிஷனை B ன்னு கூட கூப்பிட்டுக்கோ, ஒரே A கிடையாது. ஓகேவா? சரி, அடுத்தது அடுத்த டெஃபினிஷன், a subset A of R is called bounded if A is bounded above and bounded below. ரெண்டுமே இருக்கணும், பவுண்டட் அபவும் இருக்கணும், பவுண்டட் பிலோவும் இருக்கணும். அப்படி இருந்தா அந்த செட் பவுண்டட். ஓகேவா? அப்ப இது என்ன வேற எப்படி பார்க்கலாம் அப்படின்னாக்கா, பவுண்டட் அபவ்னா என்ன மீனிங் எழுதுறதுக்கு டைம் கொடுக்குமா? எழுதுற இது ரொம்ப எலிமெண்டரியான டெஃபினிஷன் தானே, இதெல்லாம் ஆறாவதுலேயே வருது. ஆமா மேம், இப்ப இருக்கிற பசங்களாம் ஆறாவதுலேயே படிக்குதுங்க சார். இவனை கேள்றா, மான்போர்டு ஸ்கூல்ல படிச்சவன். ஆமா தானே? மாடர்ன் ஸ்கூல்ல வருது தானே இதெல்லாம். நீ படிக்கும் போது வரலையா? நல்ல விவரமா பேசுறான் பாரு, மாடர்ன் ஸ்கூல் டேலண்டா காட்டுறான், அவன் படிக்கும் போது வரலையா? சரி, ஓகே. அப்ப பவுண்டட் அபோவ், பவுண்டட் பிலோ. பவுண்டட் அபோவ்னா என்ன அர்த்தம்? அதை ஏதிக்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம் தெளிவா. இதுதான் ஏ என்ற செட்டு, சரியா? ஏ என்ற செட்டு ஆர் இதை விட பெருசா இருக்கும். ஓகே, அப்ப இந்த செட்டை பவுண்டட் அபோவ் அப்படின்னு சொல்லணும்னா நீ ஒரு ரியல் நம்பர் ஆர்ல கண்டுபிடிக்கணும். ஒரு ரியல் நம்பர் ஆகுதுனாலும் தேர் எக்ஸிஸ்ட் a ரியல் நம்பர் m, அது பாசிட்டிவா நெகட்டிவா டசன்ட் மேட்டர், ஃபார் ஆல் x in A as this property. சரிதானே? அப்ப இந்த ஏவை பவுண்டட் அபோவ்னு சொல்றதுக்கு நீ ஒரு m வந்து ஆர்ல கண்டுபிடிக்கணும். இதுல இருக்கிற எல்லா எக்ஸுமே என்னவா இருக்கணும்? எம்முக்கு ஈக்குவலா இருக்கணும், இல்ல அதை விட என்னவா இருக்கணும்? கம்மியா இருக்கணும், லெஸ் than or equal ட்டா இருக்கணும். அப்படி அந்த ஒரு இந்த ஏக்கு ஒரு எம் கண்டுபிடிச்சுன்னா அது அப்பர் பவுண்டு. ஆமா தானே? அதுதான் அப்பர் பவுண்டு. கீழே கொடுத்துருப்பாரு, எம் இஸ் கால்டு என்னது? அப்பர் பவுண்டு. ஒரு ஏக்கு ஒரு அப்பர் பவுண்டு உண்டு, இவன் கொடுத்துட்றேன். ஏ இஸ் எ சப்செட், அதுக்கு M1 இஸ் அப்பர் பவுண்டு. வேற யார் அப்பர் பவுண்டா இருக்கும்? வரலாம். யார் வரலான்னு, வேற யார் வரலான்னு கேட்கறேன். வரலான்னு நான் வேணா வண்டி ஓட்டுற மாதிரியே. அது எக்ஸ்பிளிசிட்டா ஒண்ணு சொல்ல, m+1. வெரி குட். இப்ப m வந்து அப்பர் பவுண்டுனா இதை விட கம்மியா இருக்கு எல்லா எக்ஸுமே. ஆமா தானே? ஏல இருக்கிற எல்லா எக்ஸுமே இதை விட கம்மியா இருக்கும். ஆனா இது என்ன பாசிட்டிவா நெகட்டிவா எதுவா இருந்தாலும் அது கூட ஒன்னு ஆட் பண்ணா அது இதை விட பெருசா இருக்கும். மறுபடியும் இதை கூட இன்னும் ஒன்னு ஆட் பண்ணா என்ன வரும்? 2 தான். அப்ப இந்த இன்இக்வாலிட்டி ஃபாலோ பண்ண x less than or equal to m+2 தான், x less than or equal to m+1 தான். அப்ப என்ன அர்த்தம்? நிறைய அப்பர் பவுண்ட் உண்டு. அப்போ ஒரு செட்டுக்கு ஒரு அப்பர் பவுண்ட் கொடுத்துட்டோம்னா இன்ஃபினிட்லி மெனி அப்பர் பவுண்ட் ஆல்வேஸ் கொடுக்க முடியுமா? தம்பி, அன்கவுண்டபிள் மெனி கொடுக்க முடியுமா? m plus epsilon for every epsilon வந்து என்னது? m plus a belongs to r. அப்ப என்ன அர்த்தம்? m r ல இல்லாத வேற எங்க இருக்கு? m r ல தான் இருக்கணும். அப்ப m என்ன ஹையஸ்ட் கொடுக்கறியோ அதை தாண்டி வர எல்லா நம்பருமே என்ன இருக்கும்? அப்பர் பவுண்ட் இருக்கும். क्वेश्चन கேக்குறேன், ஏதாவது ஒரு செட்டுக்கு ஒரே ஒரு அப்பர் பவுண்ட் இருக்கிற மாதிரி ஒரு செட் இருக்குமா? சிங்கிள்டன். என்னது? 1. 1க்கு அப்பர் பவுண்ட் யாரு? 2. அப்புறம் 3, 4. கரெக்ட் தானே? போய்கிட்டே இருக்கும்.
அப்ப அப்பர் பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிக் நாட் யூனிக். தலையை மட்டும் ஆட்டக்கூடாது, எழுதிக்கணுட்டா. அப்பர் பவுண்ட் இஸ் நாட் ஏ யூனிக். ஏ என்ற செட்டுக்கு ஒரு அப்பர் பவுண்ட் இருந்தா இன்ஃபினிட்லி மெனி அப்பர் பவுண்ட் we can always find it. So like that னு போட்டு m is upper bound for this a னாக m plus 1 m plus a m plus 2 and so on எதை போட்டுக்கோ m plus a னு போட்டுக்கோ where a பாசிட்டிவ். இது எல்லாமே அப்பர் பவுண்ட் தான். அப்ப ஒரு அப்பர் பவுண்ட் இருந்தா போறோம் செட்டுக்கு அன்கவுண்டபிளி மெனி அப்பர் பவுண்ட் நம்மளால உருவாக்க முடியும். ஓகே கிளியர் ஆன்லைன்ல? Yes, sir. What about lower bound? Lower bound என்ன டெஃபினிஷன்? ஒரு செட்டுக்கு a என்ற செட்டுக்கு இது பவுண்டட் பிலோன்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும். அப்ப அந்த பவுண்டட் பிலோன்ற நம்பர் தான் லோவர் பவுண்ட்னு கால் பண்ணுவோம். அப்ப இது பவுண்டட் பிலோன்னு சொல்லணும்னா there exists a small m in the R such that for every x in A has this property. இது நம்ம ஒரு m கண்டுபிடிக்கணும். அது பாசிட்டிவா நெகட்டிவா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நம்பரை விட எல்லாம் அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா அந்த ஸ்மால் எம்முக்கு பேர் என்னது? லோவர் பவுண்ட். அப்படின்னா இது உள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் இந்த எம்மை விட அதிகமாகுது. அப்ப எம்மை விட அதிகமாகுதுன்னா m மைனஸ் 1 விட தான் அதிகமா இருக்கும். m மைனஸ் m minus 2 and so on போட்டு போலாம். அப்ப ஜெனரலா ஸ்மால் m விட அதிகமா இருக்குதுனாக்கா ஸ்மால் m minus a பாசிட்டிவ். இது கம்மி தான் m விட. a எங்க பாசிட்டிவ்? r ல வேரி பண்றேன். அப்ப ஒரு லோவர் பவுண்ட் கிடைச்சதுன்னா எவ்வளவு லோவர் பவுண்ட் வந்துட்டு வரலாம்? அன்கவுண்டபிளும் எனி லோவர் பவுண்ட் உண்டு. அப்ப அப்சர்வேஷன் போட்டு r ல எந்த ஒரு bounded above செட்டுக்கு infinitely many upper bound உண்டு. bounded below செட்டுக்கு infinitely many lower bound உண்டு. எல்லா செட்டுக்கும் bounded above bounded below சொல்ல முடியாது. bounded above னு ஒன்னு இருந்துட்டா போதும். செட்டை bounded above னு கால் பண்ணிட்டா போதும், அதுக்கு upper bound uncountably many. lower bound இந்த செட்டு lower bound அப்படி விட்டு lower bound இருக்குன்னு சொல்லிட்டா infinitely many lower bound உண்டு. அப்ப ஃபைனலா கன்க்ளூஷன் upper bound and lower bound not unique. நாட் யூனிக்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுதான் இருக்குன்னு அவசியம் இல்லை, நிறைய இருக்கலாம். ஒண்ணுதான் வரவே வராதுன்னு பார்த்துட்டோம். கரெக்டா? நம்ம யூனிக் ஃபெயிலியர் ஆயிடும். இது வரைக்கும் கிளியர் ஆன்லைன்ல? சரி, அடுத்தது மூணாவது டெஃபினிஷன். அப்போ ஒரு செட்டுக்கு கேபிட்டல் எம் உண்டு, அப்பர் பவுண்ட் உண்டு, லோவர் பவுண்டும் உண்டு. அப்ப அந்த செட்டை என்ன பண்ணலாம்? பவுண்டட்னு கால் பண்ணலாம் அப்படின்றதான் இதுக்கு மீனிங். A subset A is called bounded if A is bounded above and bounded below. அப்ப நம்ம இதை எப்படி பார்க்கலாமா? A is bounded if and only if A is contained small m, capital M. இப்படி சொல்லலாம் இல்ல? small m is a lower bound, capital M அப்பர் பவுண்ட். அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாமா? சார் சார் சொல்லுமா. சார் அது க்ளோஸ்ட் பிராக்கெட்ல வருமா ஓபன் பிராக்கெட்ல வருமா சார்? இதுவாமா? ஆமா சார். அது க்ளோஸ்டும் போட்டுக்கலாம், ஓபனும் போட்டுக்கலாம். அப்போ நாம எடுக்கிற அந்த செட்டுக்குள்ளாடி அந்த பவுண்டோட எலிமெண்ட்ஸும் இருக்கலாமா சார்? நல்ல கேள்வி. இப்ப ஏ என்ற செட்டுக்குள்ள கேபிட்டல் எம் இருக்கலாமா, இல்லாத போலாமா? இருக்கலாம், இல்லாம போலாம். அது பிரச்சனை கிடையாது. அதே போல லோவர் பவுண்ட் செட்ல இருக்கலாம், இல்லாம போலாம். சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீங்க வரி பண்ணாதீங்க. சார் எல்லா செட்டுமே பவுண்டடா தான் இருக்குமா சார்? வர சூப்பரான கேள்வி. உங்க பேரு? ஆகாஷ் சார். நான் தான். ஆகாஷ், சூப்பர். ஆகாஷ் ஆன்லைன்ல தான் அருமையா வேலை செய்யுது. எல்லா செட்டும் பவுண்டட்னு சொல்ல முடியுமா சார்னு ஒரு கேள்வி கேட்டான். நான் பதில் சொல்றேன் ஆகாஷ், நீ இது ஒரே நிமிஷம். சரி, ஒரு கேள்வி கேட்டாங்களே இந்த மேடம், ஏதோ கேட்டாங்களே. செட்டுக்குள்ள பவுண்டட். இப்போ 1 2 3 இதான் என்னுடைய செட்டு, ஏ செட்டு. இப்ப இதுல இருக்கிற எல்லா எக்ஸுமே லெஸ் than or equal to 4 தான். அதே போல எல்லா எக்ஸுமே லெஸ் than or equal to 3 தான். அப்ப நான் கேபிட்டல் எம் இதுவாகவும் எடுக்கலாம், இதுவாகவும் எடுக்கலாம்.
கரெக்ட் தானே? லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5 தான். அப்ப கேபிட்டல் எம் நான் யார வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய வேலைனா அந்த எம் விட எல்லாம் கம்மியா இருக்கணும், அவ்வளவுதான். அது செட்ல இருக்குது இல்லாத போது டசன்ட் மேட்டர். சிமிலரா இந்த செட்னுடைய லோவர் பவுண்ட் எக்ஸ் எல்லாமே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0, எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 உண்மைதான், -1 உண்மைதான், -8 உண்மைதான், கரெக்டா தானே? அப்ப எவ்வளவு எலிமெண்ட் கொடுக்கலாம்? அப்ப அந்த ஸ்மால் எம் எது வேணாலும் போலாம். ஆக மொத்தத்துல ஏ வந்து எங்க இருக்கணும்? இந்த அப்பர் பவுண்ட் லோவர் பண்ணி நீ எந்த அப்பர் பவுண்ட் லோவர் பவுண்ட் சொன்னாலும் இதுக்குள்ள அடங்கணும். இது ஓகே? இது வரைக்கும் இப்ப இது வரைக்கும் எந்த டவுட் கிடையாது. பவுண்டட் அபோவ்னா என்ன, பவுண்டட் பிலோனா என்ன, பவுண்டட்னா என்னன்னு கரெக்டா? ஓகே. ஆகாஷ் ஒரு கேள்வி கேட்டான், அருமையான ஒரு கேள்வி கேட்டான். எந்த செட்டை கொடுத்தாலும் பவுண்டடா இருக்குமான்னு கேட்கலாம். நேச்சுரல் நம்பர், சரிப்பா, சூப்பர்ப்பா. நேச்சுரல் நம்பர் வந்து பவுண்டட் அபோவா? ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறானே, மூளை ரொம்ப வேலை பார்க்குது பழகுதே. சொல்லு. நோ சார். பவுண்டட் அபோவ் கிடையாது. ஏன்? என்னப்பா? பவுண்டட் பிலோ பட் நாட் பவுண்டட் அபோவ். ஏன் பவுண்டட் அபோவ் கிடையாது? அப்ப நம்ம எப்ப எழுதுறனாக்கா, எப்பயுமே உனக்கு மேத்தமெட்டிக்ஸ் உன் கைக்குள்ள வரணும்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு கொடுத்துக்கிற ரூலை ஃபாலோ பண்ணும், ரெண்டாவது அந்த ரூலை உடைச்சா என்ன ஆகுதுன்னு தெரியும். அப்படின்னா கொடுத்துக்கிற டெஃபினிஷனுக்கு நெகேஷன் பார்த்தா என்னன்னு தெரியும். அப்படின்னா பவுண்டட் அபோவ்ன்றதுக்கு மீனிங் சொல்லியாச்சு. பவுண்டட் அபோவ் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? ஏதோ ஒரு எக்ஸ் வந்து சொல்லுங்க. அப்படி சொல்லணும். நீ அப்படி சொல்லல. நீ எங்க ப்ராப்பரா சொல்றீங்க? ஒரு எக்ஸ்ன்றீங்க, அப்படியே ஃபார்மலைஸ் பண்ண சொல்லணும்டா. சரி, ஏன் நான் கேட்க மாட்டேன், அமைச்சர் பொண்ணு வேணா கேள்வி கேட்டு போயிடுவான். இப்ப இந்த செட்டு எம் இஸ் நாட் அப்பர் பவுண்ட் அப்படின்னு கால் பண்ணா என்ன அர்த்தம்? எம் இஸ் நாட் அப்பர் பவுண்ட். அப்பர் பவுண்ட் ஆஃப் ஏனா if முதல் எம் இஸ் நாட் அப்பர் பவுண்ட்னு சொல்றேன், அதுக்கப்புறம் மறுபடியும் வரேன். எம் இஸ் நாட் அப்பர் பவுண்ட்னா என்ன அர்த்தம்? தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் பிரைம் இன் ஏ ஃபார் ஆல் கிடையாது. தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் பிரைம் இன் ஏ சச் தட் எக்ஸ் பிரைம் என்னது கிரேட்டர் தேன் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தேன் எம். அப்பர் பவுண்ட் இல்லைன்னு சொல்றதுக்கு, இந்த நம்பர் அப்பர் பவுண்ட் கிடையாதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு, அந்த நம்பரை விட ஒரு எலிமெண்ட் உன் செட்ல பெருசா காட்டிட்டுனா இந்த எம் வந்து அப்பர் பவுண்டா இருக்காது. நான் பவுண்டட் அபோவ் கேட்கல, புரியுதா? சிம்பிள் தான் பாக்குறதுக்கு, ஆனா அப்படியே குழம்புற மாதிரி இருக்கும் உனக்கு. அதெல்லாம் ஒன்றும் குழம்பாது. என்ன குழப்பம்? ஒரு குழப்பம் இல்ல மேடம். இந்த நம்பர் அப்பர் பவுண்டான்னு கேட்கறேன், இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? ஓகே, ஒரு ஊர்ல ஒரு யாரு ஒரு அரசியல்வாதி இருக்கிறார், எம்எல்ஏ. அவர் சொன்னா எல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோ. அவர் அப்பர் பவுண்ட் இல்ல, அவர் சொன்னா எல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. அது இல்லைன்றதுக்கு என்ன அர்த்தம்? அந்த எம்எல்ஏ விட வேற யாரோ ஒரு ஆள் சொன்னா ஊர் மக்கள் கேட்கறாங்க, எல்லாரும் இல்ல, ஒரு ஆள் ஆகுதுனாலும் கேட்கறாங்கன்னு சொல்லணும். அப்படின்னா எல்லாரும் அவன் கண்ட்ரோல்ல வரல, யாரோ ஒரு ஆள் அவனை தாண்டி இருக்கிறாங்க, அதனால அவன் அப்பர் பவுண்டு கிடையாது, அவனை தூக்கி வெளியே போடணும். கரெக்டா? நீ சும்மா அமைதியா இருக்கும் நேரம். எம் இஸ் நாட் அன் அப்பர் பவுண்டுக்கு தான் நான் சொல்லிக்கிறேன். இப்ப ஏ இஸ் நாட் பவுண்டட் அபோவுக்கு தான் நீ சொல்ல வர. நீ நீங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்து சொல்ல வரீங்க. இப்ப நான் ஏ செட்டுக்கு போல, இந்த செட்டுக்கு எம் நாட் அப்பர் பவுண்ட் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் போறேன். கரெக்டா? சரி, இப்ப அடுத்ததுக்கு நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் என்னது? நெகேஷன் ஸ்டேட்மெண்ட் என்னது? A is not bounded above
if for every m in R there exists a x prime in A such that x prime greater than m. Good idea. முடிஞ்ச 3/4 மணி நேரம் ஆகுது. A is not bounded above. Bounded above இல்லைன்றதுக்கு என்ன அர்த்தம்? எந்த ஒரு ரியல் நம்பர் எடுத்தாலும் அப்படின்னா ஒரு ரியல் நம்பருக்கும் ஒரு எக்ஸ் பிரைம் உண்டு ஏவுல, அந்த எம்மை விட எக்ஸ் பிரைம் அதிகமாகுது அப்படின்னா எம் வந்து அப்பர் பவுண்ட் இல்லை. அடுத்து வேற ஒரு நம்பர் எடுக்கிறேன், அதுக்கு வேற ஒரு எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும், இது கிரேட்டர் தானே இருக்கணும், அதனால அந்த எம் அப்பர் பவுண்டு கிடையாது. இப்போ எம் ட்ரிபிள் பிரைம் எடுக்கிறேன், அதுக்கு ஒரு எக்ஸ் பவர் 4 எக்ஸிஸ்ட் ஆகும், ஏதோ ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும் ஒய் வந்து கிரேட்டர் than m பவர் 4 இருக்கும், அதனால m பவர் 4 என்ன கிடையாது, அப்பர் பவுண்டு கிடையாது. கிளியரா? அப்ப எந்த ஒரு எம்ல இருக்கிற எவன், அதாவது ஆறுல இருக்கிற யாரு வந்தாலுமே வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆமா தானே? அப்படின்னா அவங்கள காட்டில ஒரு ஆள் பெருசா இருக்கிறாங்க, அப்ப அந்த செட்டுக்கு பேர் என்னது? இவனை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்ப அவன் யாராவது பவுண்டட் அபோவ் செட்டு கிடையாது, நாட் பவுண்டட் அபோவ். இஸ் இட் ஓகே? கிளியரா? ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுமா? இப்ப ஆரே வந்து பவுண்டட் அபோவா? நோ சார். இல்ல, ஏன்? நோ சார். அப்படின்னாங்க பாரு, இல்லன்னு சொன்னா நீ என்ன பண்ண, நான் ஒரு எம் கொடுப்பேன், நீ ஒரு எக்ஸ் பிரைம் கண்டுபிடிக்கணும், எப்படி அதை விட அதிகமா வர மாதிரி. இப்ப எம்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன், இதை நம்ம சொல்றதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ரேண்டமான எம் பிரைம்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு நீ ஒரு எக்ஸ் பிரைம் கண்டுபிடிக்கணும், என்னோட எம் பிரைமோட பெருசா இருக்கிற மாதிரி. வாட் இஸ் யுவர் எக்ஸ் பிரைம்? தான் திவாகர் பேசுறான் இன்னைக்கு. இப்ப இத சொல்றதுக்கு ரேண்டமான ஒரு எம் பிரைம் எடுக்கிற, எம்மோ என்ன ஆர்ல எடுக்கிறேன். இப்ப நீ என்ன பண்ண, சூஸ் எக்ஸ் பிரைம் சூஸ் பண்ணோம், தெரியாது எப்படின்னு. எப்படி சூஸ் பண்ணோம்? எக்ஸ் பிரைம் கிரேட்டர் than எம் பிரைமா இருக்கணும். அப்ப எக்ஸ் பிரைம் எப்படி எடுக்கணும்? எம் பிரைம் பிளஸ் சம் எப்சிலான் எடுத்தா போறோம், 1 எடுத்தா கூட போறோம், 2 எடுத்தா கூட போறோம். கரெக்ட் தானே? அப்ப என்ன கிடையாது. சரி, கேள்வி, எம் பிரைம் ஆர்ல உண்டு, எக்ஸ் பிரைம் ஆர்ல இருக்கணும்ல, ஏன்னா செட் ஆர் தானே. எக்ஸ் பிரைம் ஆர்ல உண்டா? எம் பிரைம் ஆர்ல உண்டு, எப்சிலான் என்னது, அது ஆர்ல உண்டு, பாசிட்டிவ் நம்பர். சம் பண்ணா என்ன வரும்? நீ கண்டுபிடிக்கிற எலமெண்ட்டும் செட்ல இருக்கணும், இல்லாத ஒரு எலமெண்ட் போய் எடுத்துட்டு வரக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். கரெக்ட் தானே? அப்ப ஆர் என்ன கிடையாது, நான் பவுண்டட் அபோவ் இல்லைன்னு கேட்டேன், இப்படிதான் சொல்லணும். ரேண்டமான ஒரு எம் எடுப்பேன், அவனை காட்டில ஒரு பெரிய ஆளை நீ காட்டணும், அதை எம் பிரைம் எடுத்த நீ சூஸ் பண்ணிட்ட, எம் பிரைமை விட எக்ஸ் பிரைம் பெருசா வர மாதிரி, அதனால ஆர் வந்து பவுண்டட் கிடையாது. What about a equal to 0 to infinity? Not bounded above. Not bounded above. ஏன்? இப்ப m வந்து -1 கொடுக்கிறேன், சொல்லு. இப்ப இங்க எப்படி வந்து ஆர்பிட்ரியான எம் பிரைமுக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸ் பிரைம் அதுவே சூட் ஆகுனது. கரெக்ட் தானே? ஆனா இதுக்கு இப்ப அது மாதிரி பண்ண முடியுமா பாரு உன்னால? இப்ப எம் வந்து -10 கொடுக்குறேன், எக்ஸ் என்னன்னு எடுப்ப? என்னப்பா? எம் யாருன்னே தெரியாது, ஆர்ல யார வேணாலும் கொடுப்பேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீ எக்ஸ் பிரைம் உன்னால பிடிக்க முடியுமான்னு கேக்குறேன். பிடிக்க முடியுமா? எக்ஸ் பிரைம் சொல்லுப்பா. எது எடுத்தாலுமே அத இப்போ நீங்க -10 கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஏ செட்டப் பொறுத்த வரைக்கும் எது எடுத்தாலுமே அதை விட பெருசா தானே சார் இருக்கும். இங்க கன்சிடர் பண்ணி அது கரெக்ட் தான், அது ஆமா அது கரெக்ட் தான். நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா இந்த மாதிரி எழுத முடியுமான்னு கேக்குறேன். அப்ப நம்ம பிரிச்சுதான் எழுத முடியும். இப்ப எம் பிரைம் எம் வந்து எம் பிரைம் எடுக்கிறேன், நெகட்டிவ்
ரெண்டு கேஸ் தான், ஒன்று எம் பிரைம் நெகட்டிவ் இல்லை 0 பாசிட்டிவ். இப்போ எம் பிரைம் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ எம் பிரைம் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் என்னன்னு சூஸ் பண்ணுவேன், 1ன்னு சூஸ் பண்ணிக்கோ, 0 எடுக்கக்கூடாது, ஏன்னா உன் செட்டில் கிடையாது அது. கரெக்டு தானே? அப்போ ஆரில் வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி வர மைனஸ் இன்ஃபினிட்டி வர வரைக்கும் எல்லா எம்முக்கும் சொல்லியாச்சு. அடுத்த எம்முக்கு என்ன சொல்லணும், ஏன்னா ஒரு எம்முக்கு நம்ம சொல்லணும். இது அன்பார்ச்சுனேட்ல கிவன் எம்முக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் பிரைம் சூஸ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த செட்டில் அப்படி கிடையாது. அப்போ நெகட்டிவ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிரைம் வந்து 1ன்னு சூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது எம் வந்து எம் பிரைம் வந்து பாசிட்டிவ். இப்போ வாட் இஸ் ஒரு எக்ஸ் பிரைம்? M prime plus 1 எடுத்தாலே போதும் மிஸ்டர். எம் பிரைம் பிளஸ் 1 எடுக்கலாம், ஆர் பிளஸ் எப்சிலான் கூட எடுக்கலாம். இது உன்னுடைய எக்ஸ் பிரைமா நீ எடுக்கணும். கரெக்ட் தானே? சரியா? சரி, ஓகே. எனிவே உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு விஷயம் புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ பவுண்டட் அபோ, நாட் பவுண்டட் அபோ, எப்பவுமே ஸ்டேட்மெண்ட் தேரம் எதை கொடுத்தாலும் அவங்க ரூல் சொல்லுவாங்க, ரூலை உடைச்சு பார்க்கணும். அப்பதான் அதனுடைய விளைவு என்னன்னு தெரியும். சுடு தண்ணியில கையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் சின்ன குட்டிக்கிட்ட, அது கேட்காது. ஒரு வாட்டி வச்ச பிறகு என்ன ஆகும், அதை ரியலைஸ் பண்ணிடும். அதே தான் கொடுக்குற டெஃபினேஷன் என்ன பண்ணணும், அதை உடைச்சு பார்க்கணும், என்ன ஆகுதுன்னு தெரியணும். அப்பதான் அதனுடைய விளைவு என்னன்னு தெரியும். ஸோ அப்படி படிச்சுன்னா சீக்கிரமா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த ரூல் உடைச்சா அந்த ரூல் என்ன ஆகுது அப்படின்னு. ஓகே, சரி. அப்போ பவுண்டட் அபோவுக்கு ஒரு புள்ளி வச்சிட்டோம், பவுண்டட் பிலோவுக்கு போகுமா? இப்போ நாட் பவுண்டட் பிலோன்றதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஓகே, ஒரு எம் ஸ்மால் m1 இஸ் நாட் லோவர் பவுண்ட் ஆஃப் a, என்ன தம்பி சொல்லுவேன்? பர்ஃபெக்ட்டா மேக்ஸ் பேச நாளைக்கு என்ட்ரி கூப்பிடுவோம் பாரு உன்னை. நான் m prime is not lower bound of a அப்படின்னு சொல்லணும். அதுக்கு there exists x prime a such that greater than less than greater than டா. லோவர் பவுண்ட்னா அதுல இருந்து எல்லாம் பெருசா இருக்கணும், இல்லைனாக்கா என்ன அர்த்தம்? greater than. அப்ப this இப்படி இருக்கணும். இது m prime is not lower bound னு சொல்றதுக்கு, small m prime not lower bound னு சொல்றதுக்கு. தப்பு மாத்தி சொல்லிட்டேனா? இப்படி greater than lower bound கிடையாது, அதை விட இன்னொரு நம்பர் சின்ன நம்பர் இருக்குதுன்னு. கரெக்ட் தானே? சரி, ஓகே. m prime is not lower bound of a if there exists x prime such that x prime less than m prime. அதை காட்டில இன்னொரு நம்பர் இருக்குதுங்க, அதனால இது சின்ன நம்பர் கிடையாதுங்க, இது லோவர் பவுண்டா கன்சிடர் பண்ண முடியாது. இப்ப a is not a lower boundனா, a is not bounded below if for all m in R there exists xm னு வச்சுக்கோ ஒரு நம்பர் கரஸ்பாண்டிங்கா a such that xm less than m, small m. அப்படின்னா அந்த xmன்றது என்னன்னா அந்த mக்கு கரஸ்பாண்டிங்கான ஒரு x கொடுக்கணும் நோட்டேஷன். அது சும்மா எலிமெண்ட் அப்படி கால் பண்றேன் நான், x க்கு பதிலா xmனு கூப்பிடுறேன், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப நீ எந்த ஒரு ரியல் நம்பர் கொடுத்தாலும் அந்த ரியல் நம்பருக்கு தகுந்தாற் போல ஒரு எலிமெண்ட் ஏவுல கண்டுபிடிக்கணும், அதை விட கம்மியா இருக்கணும். இவன் தான் லோவர்னுவான், அதை தாண்டி இன்னும் ஒருத்தங்கிறான், அப்ப அவன் லோவரான்னு பார்ப்பான், அவனை தாண்டி இன்னும் ஒருத்தங்கிறான், அப்படியே போய்கிட்டே இருக்கணும். கரெக்டா தானே? புரியுதா? இதுதான் நாட் ஏ லோவர் நாட் ஏ பவுண்டட் பிலோவுக்கான டெஃபினேஷன். இது இஸ் இட் கிளியர்? சரி, ஓகே. சரி, பவுண்டட் அபோவ் பவுண்டட் பிலோ. அப்ப இன்னும் கொஞ்சம் எழுதுவோம், எழுதிட்டு பேசுவோம். இப்போ நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 5 6 இப்படி போகுது, இது பவுண்டட் அபோவா? இல்ல. ஏன் பவுண்டட் அபோவ் கிடையாது? எந்த ஒரு எம் கொடுத்தாலும் அதை விட பெருசா ஒரு நேச்சுரல் நம்பர் உங்ககிட்ட இருக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? எம் கொடுத்தா சொல்லுவா. என்னுடைய எம் வந்து
10,000 factorial by e power 100 factorial into pi square. இது ரியல் நம்பர் தான். இதான் என்னுடைய m. இப்போ நீ யார் எடுப்ப நேச்சுரல் நம்பர்? +1 எடுத்தா போதும்ல சார்? அப்படியே அந்த நம்பர்லாம் கூட ஒன்று டெசிமல் இல்லாம எடுத்துட்டு ஒன்று ஆட் பண்ணிட்டா அடுத்த நம்பர் வந்துடும். டெசிமல்னா அந்த நம்பருக்கு முதல் டெசிமல் ரிப்பீட்டடா, நான் ரிப்பீட்டடா, ரெக்கரிங்கா, நான் ரெக்கரிங்கா, அது என்ன வேணா இருக்கட்டும், அது எனக்கு கவலையே கிடையாது. அதனோட கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அந்த எலிமெண்ட்னுடைய கிரேட்டஸ்ட் இன்டிஜர் எடுத்து அந்த எலிமெண்ட்னுடைய கிரேட்டஸ்ட் இன்டிஜரை எடுத்து அது கூட ஒன்று ஆட் பண்ணா தள்ளி போவோம். கண்டதுடா. அவன் ஆரம்பிச்சா நான் காப்பாத்திட்டேன். சரி ஓகே. நீ என்னங்க எதுக்கு பேசணும்? இது சொல்லணும்னு நினைச்சோம், ஆனா அது தெரியாது இன்னும், அதுக்கு தனியா வரேன் நான். சரி இப்போதைக்கு எக்ஸிஸ்டன்ஸ் வச்சுக்க. இது என்னது? நாட் பவுண்டட் above. சரி பவுண்டட் பிலோவா? பவுண்டட் பிலோவா? பவுண்டட் பிலோனா நீ ஒரு நம்பர் சொல்லு. 0 விட இது எல்லாமே பெருசா? அப்ப 0வே லோவர் பவுண்டா வச்சுக்கலாம். 1 வச்சுக்கலாமா? 2 வச்சுக்கலாமா? ஏன்? அதுல இருந்து ஒரு எலிமெண்ட் சின்னதா இருக்குது, அப்ப 2 வைக்க முடியாது, 1 வரைக்கும் வச்சுக்கலாம். கரெக்டா? அப்ப இது லோவர் பவுண்ட். இது அப்ப இது பவுண்டட் பிலோ பட் நாட் பவுண்டட் above. கரெக்ட் தானே? எழுது பார்க்கலாம். ஒர்க் கொடுக்குறேன் ஏதாவது. Find a set which has upper bound but not lower bound. திரும்பி கேட்காத, நானே மறந்து கொடுவேன். என்ன கேட்டேன்? Find a set which has upper bound but not lower bound. அதிலே find a set which has lower bound but not upper bound. Find a set. எழுதுன பாஸ்டா, எனக்கு யோசிக்க வந்துக்கிட்டே இருக்குது. ஃபைண்ட்னா ஒரு வாட்டி போட்டு அப்படி ஷார்ட்டா எழுதுங்கடா. ஃபைண்ட் செட் அப்பர் பவுண்ட் இருக்கணும், லோவர் பவுண்ட் இருக்கக்கூடாது. அடுத்து ஃபைண்ட் செட் லோவர் பவுண்ட் இருக்கணும், அப்பர் பவுண்ட். ஃபைண்ட் செட் லோவர் பவுண்ட் இருக்கக்கூடாது, அப்பர் பவுண்ட் இருக்கக்கூடாது. ஃபைண்ட் செட் லோவர் பவுண்ட் உண்டு, அப்பர் பவுண்ட் உண்டு. அப்ப 4 கொஸ்டின் கொடுத்துக்கிறேன். 4 கொஸ்டினுக்கும் ஒரு கொஸ்டினுக்கும் 4 எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். 4 எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். இது ஓகே? சரி வருவோம் அடுத்தது. ஒரே கேள்வி, ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு ராஜான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பா. ஆன்லைன்ல யாராவது ஒரு ஆள் வாலண்டியரா வாப்பா என்ன கேளுங்க சார், இந்த யூஜிடிஆர்பி மேடம் யாராவது ஒரு ஆள் வாங்க. இந்த கேள்வியோ கேட்பான் அவங்க கிட்ட. பேர் வேணா, அவங்களே வருவாங்க யாராவது ஒரு ஆள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மேடம் பேசினாங்க, யாரா அவங்க பேர் என்ன நான் கேட்காத விட்டேன். மேடம் சின்ன ஒரு கேள்விதான், நீங்க சொல்லலாம் நான் சொல்லிடுவேன் ஆன்சர், அதனால கவலைப்பட தேவையில்ல. எனக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் வேணுன்றதுனால கூப்பிடுறேன். யாரா ஒரு ஆள்? யாருமே ஆள் இல்லையா? சரி சரி ஓகே. அப்ப நான் கொஸ்டின் கேட்கறேன், ஆஃப்லைன்லயே கேட்போம். ஏ வந்து எம்டி செட், யார் அப்பர் பவுண்ட் இருக்கு? எலிமெண்ட் இல்ல சார். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டேன்னா என்ன தெரியல இவ்வளோ நேரம். சரி இது பாக்கெட்ல ஏதாவது அழுத்தும் போது அதுவே இதுவாகிக்குது என்ன தெரியல. அப்போ ஆன்ல தான் இருந்தது. சரி ஓகே தெரியல. ஓகே என்ன எழுதி இப்போ எல்யூபிக்கு டெஃபினிஷன் எழுதிக்கிறேன், ஜிஎல்பிக்கு டெஃபினிஷன் எழுதிக்கிறேன். எல்யூபிக்கு ஜிஎல்பிக்கு டெஃபினிஷன் எழுதிக்கிறேன். ஸோ அதை எழுது ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணலாமா இதை? ஓகே இப்போ நல்லா பார்த்துக்கோ. எல்யூபின்னா என்னன்னு சொல்கிறோம் பாரு. முதல் எல்யூபி பேசுனா ஒரு செட்டுக்கு அந்த செட்டு பவுண்டட் அபோவாக இருக்கும். எல்யூபினா லீஸ்ட் அப்பர் பவுண்டட் அர்த்தம். ஒரு செட்டுக்கு எல்யூபி பேசுனா முதல் அந்த செட்டு வந்து என்ன வரணும்? பவுண்டடு அபோவாக இருக்கும். சரி அதில்
அந்த செட்டுக்கு ஒரு நம்பர் எல் வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னு கால் பண்ணணும் அப்படின்னா அந்த எல்லுக்கு 2 குவாலிட்டி இருக்கும். முதல் குவாலிட்டி என்னது? எல் வந்து அப்பர் பவுண்டா இருக்கணும். ரெண்டாவது நோ நம்பர் ஸ்மாலர் தென் எல் வந்து அப்பர் பவுண்டா வரக்கூடாது. எல் அப்பர் பவுண்டா இருந்தா அதை விட சின்ன நம்பர் அப்பர் பவுண்டா வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப எல் வந்து பாத்தீங்கன்னா இது எல்யூபின்னு கால் பண்ண போறேன். அப்ப எல் வந்து என்னவா இருக்கணும்? பவுண்டட் அபவ் இருக்கணும். அப்படின்னா ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஏ எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எல்லா இருக்கணும். அப்படிதானே அர்த்தம்? கண்டிஷனு இது கண்டிஷனுக்கு ரீரைட்டிங் நேமா. ரெண்டாவது கண்டிஷன் என்னது? நோ நம்பர் ஸ்மாலர் தென் எல் இஸ் an அப்பர் பவுண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி கிடையாது. இப்ப ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறேன். அதை விட சின்ன நம்பர் வரக்கூடாதுன்றேன் இல்லையா? அப்ப எல் மைனஸ் எப்சிலான் லெஸ் தேன் எல்லா. கரெக்ட் தானே? எல் மைனஸ். அப்ப இந்த நம்பர் எப்சிலான் ஆர்பிட்ரரி வெரி ஸ்மாலர் எப்படின்னா இருந்துட்டு போட்டோம். இந்த நம்பர் அப்பர் பவுண்ட் இல்லைன்றதுக்கு என்ன சொல்லணும்? தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் இன் ஏ such that x greater than L minus epsilon. லோவர் பவுண்ட் இல்லைன்னு சொல்றதுக்கு இதை விட ஒரு சின்ன நம்பரு லோவர் பவுண்ட் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸ் வந்து என்னவா இருக்கணும்? ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் L minus epsilon இருக்கணும். எனி எப்சிலான் கொடுத்தாலும். அப்படி கொடுத்துட்டே என்ன ஆச்சு? L minus epsilon is not an upper bound. அப்ப இதை விட ஒரு ஸ்மாலர் நம்பர் அப்பர் பவுண்டா வரலன்றதா இதுக்கு மீனிங். அப்ப இங்க கொடுத்துக்கிற வார்த்தையை எப்படி குவான்டிஃபையர்ல எழுதிக்கிட்டு பாரு. இந்த மாதிரி எழுத தெரிஞ்சாதான் ப்ரூஃப் எழுத வரும். இந்த மாதிரி புரிஞ்சா மட்டும் தான் ப்ரூஃப் எழுத வரும். ஓகே, ஆன்லைன்ல எப்சிலான் பாசிட்டிவ் தான். ஓகே சார். எப்சிலான் என்னவே எப்பயுமே பாசிட்டிவ் தான். இந்த மேடம் வேற விருப்பேத்துறாங்க எப்சிலான் பாசிட்டிவான். ஆமா, எப்சிலான் பாசிட்டிவ் தான். கரெக்டா? மறுபடியும் சொல்றேன், இந்த நம்பர் ஜி இல்ல, இந்த நம்பர் எல்யூபி இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன சொன்னா போறோம்? ஒண்ணு அப்பர் பவுண்ட் இல்லைன்னு சொன்னா போறோம். இல்ல அப்படின்னாக்கா அதை விட ஒரு சின்ன நம்பரு அப்பர் பவுண்டா வருதுன்னு சொல்லணும். கரெக்டு தானே? தமிழ் கரெக்டா தானே பேசுறேன் நானு. அதான் அர்த்தம் மாத்திர போறேன், ஏன்னா எனக்கு மைண்ட் எங்கெங்க ஓடிக்குது கொஞ்சம். கரெக்டா? ஓகே, சரி. அப்ப கொஸ்டின் சிம்பிளா பேசுவோம், அதுக்கப்புறம் ஜேஎல்பி பேசுவோம். ஒரு செட்டு பவுண்டட் அபோவா இருக்குது. பவுண்டட் அபோவா இருக்கிற எல்லா செட்டுக்குமே இந்த மாதிரி ஒண்ணு பேச முடியுமா? பேசுனா பவுண்டட் அபோவா இருக்கும். பவுண்டட் அபோவ் செட்டுக்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு எல்லை எக்ஸிஸ்ட் ஆகுமா? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுமா? சரி, ஒரு செட்டுக்கு ஒரு எல் வந்துருச்சு, எல்யூபி வந்துருச்சு. அதை தாண்டி வேற ஏதாவது ஒரு நம்பரு எல்யூபியா இருக்குமான்னு, அப்ப மோர் தென் ஒரு எல்யூபி எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு கேக்குறேன். ஒரு எல் வந்து எல்யூபின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. L1 எல்யூபி, L2ன்றது எல்யூபியா வருமான்னு கேக்குறேன். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான் எந்த டைப் எடுத்தாலும். வந்தா கண்டிஷன் எது பிரேக் ஆகும்? செகண்ட் கண்டிஷன் பிரேக் ஆயிடும். ஸ்மாலர் தென் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் அர்த்தம். ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் அர்த்தம். கரெக்ட் தானே? செகண்ட் கண்டிஷன் பிரேக் அவுட் ஆயிடும். அப்ப என்ன அர்த்தம் இதுல இருந்து? சப்போஸ் 2 எல்யூபி இருக்குது ஒரு செட்டுக்கு, L1 L2ன்னு இருக்குது அப்படின்னா L1 எல்யூபின்றதுனால L2 என்னவா இருக்காது? சின்னதா இருக்காது. அப்ப சின்னதா இருக்குன்னா அதை விட ஒரு பெருசா ஒரு நம்பர் காட்டிடுவேன். அப்ப L2 என்ன ஆயிடும்? ஐயோ, மாத்தி சொல்லிட்டேனா? சரி, நான் சொல்லிட்டே சொல்றேன். இப்ப L1 வந்து பாத்தீங்கன்னா நான் அதாவது என்ன கொஸ்டின்னா, சப்போஸ் A as
எல்யூபி ஆஃப் ஏக்கு வந்து L1 ஒரு நம்பர் இருக்குது, அதே போல என்னது எல்யூபி ஆஃப் L2 ஒரு நம்பர் இருக்குது. அப்ப லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இல்லையா? சரி, அப்ப L1 அப்பர் பவுண்ட்னா L2 அதை விட ஸ்மாலரா இருக்காது, ஆமா தானே? அதை விட L2 கிரேட்டரா இருந்தா L1 என்னவா இருக்காது? அப்பர் பவுண்டா இருக்காதுல்ல, லீஸ்ட் அப்பர் பவுண்டா வராது. ரெண்டாவது கண்டிஷன் ஃபெயிலியர் ஆயிடும். கரெக்ட் தானே? அப்ப இது எல்யூபியா பார்க்கும்போது இது அப்பர் பவுண்டாவே வராது, இதை எல்யூபி பார்க்கும்போது இது அப்பர் பவுண்டாவே வராது. அப்ப ரெண்டு இது போல வேற வேற இருக்காது. அப்ப இருந்தா என்னவா இருக்கும்? ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப என்ன சொல்ல வர அப்படின்னாக்கா, செட்டுக்கு எல்யூபி எக்ஸிஸ்ட்னா அது யூனிக்கா தான் இருக்கும். எக்ஸிஸ்ட்னா if it is LUB exists then it is been there யூனிக்கா தான் இருக்கும். ஓகேவா? கிளியரா? ஆன்லைன்ல நம்ம சொல்றது புரியுதா உங்களுக்கு? தெளிவா? புரியுது சார். இல்ல கொஞ்சம் பாஸ்டா பேசுற மாதிரி இருக்குதா? ஓகே. கொஞ்சம் அது எனக்கு சில டைம் உள்ள அப்படியே வந்தா வைப்ரேட் ஆகுது, அப்படியே ஒரு மாதிரி வருது உள்ள, அதனால நான் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல சில டைம். இப்ப எல்லாம் எனக்கு கொஞ்சம் எனர்ஜி குறைஞ்சு போச்சு. உட்காந்து விட போன வாட்டி அவன் கோர்ஸ் அட்டன் பண்ணான், தூக்கி போட்டு அவனை மிதி போறோம். இப்பதான் அவனுக்கு யோசிக்க தோணுது. சரி, அடுத்து பேசுவோம். ஆனா என்னன்னா, ஒரு வாட்டி கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு முதல் வாட்டி கோர்ஸ் அட்டன் பண்ணா புரியுற மாதிரி இருக்கும், ஜாலியா இருக்கும், ஆனா மறந்துடும், தெளிவா இருக்காது. ரெண்டாவது வாட்டி அட்டன் பண்ணும் போதுதான் உன்னுடைய மைண்ட் வந்து நான் சொன்னதை டைஜஸ்ட் பண்ணும், மறுபடியும் கொஸ்டின் கேட்கும். ரெண்டாவது வாட்டி கிளாஸ் அட்டன் பண்ணும், ஈவன் தோ நீ எக்ஸாமே பாஸ் பண்ணிட்டா கூட ரெண்டாவது வாட்டி கிளாஸ் அட்டன் பண்றேன்னா கிளியரா இருக்கும், உனக்கு டென்ஷனே ஆகுது. நிதானமா உட்காந்துன்னு நான் சொல்லுவேன், நீ அப்படியே மைண்டுக்குள்ளே ஓட்டுவாத, அப்படியே கொஸ்டின் கேட்க தோணும். அப்பதான் கேட்க தோணும். நார்மல் காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்டு, எனக்கு வாத்தியாரே நடத்தல, போகல, வரல, அந்த மாதிரி கேஸ் எல்லாமே ரெண்டாவது ரவுண்ட்ல தான் இந்த மாதிரி கொஞ்சம் புரியும். கொஞ்சம் இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே புரியும். இந்த யூனிவர்சிட்டியில ஆல்ரெடி ஓரளவுக்கு ஒரு அட்டெம்ப்ட் போட்டுட்டு வரும், அங்கேயே கொஞ்சம் கிளாஸ்ல அது எதுவும் டான் மாதிரி கொஞ்சம் இருக்கும். அதுக்கு வந்து முதல் ரவுண்டே நல்லா இருக்கும், ரெண்டாவது ரவுண்டு அது பெருசா அட்டன் பண்ணாது. ஆனால் எப்பயுமே கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, என்னுடைய அட்வைஸ் கேட்டேன், முதல் ரவுண்ட் அட்டன் பண்ணிட்டு ரெண்டாவது ரவுண்ட் அட்டன் பண்ணுறது ரொம்ப பெட்டர். செட்டில் ஆகிடும், அந்த ப்ரூஃப் ரைட்டிங் எல்லாமே டெவலப் ஆகிடும். அதுக்கப்புறம் ரிசர்ச் சொல்ல போனால் ஈஸியாக போய்கிட்டே இருக்கும். சில பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாட்டி கோர்ஸ் முடிச்சிட்டாங்கன்னா ரெண்டாவது வாட்டி அட்டன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகும். சரி, இந்த மாதிரி நான் பேசும்போதெல்லாம் நீங்கள் ஓட்டிடலாம் ஆன்லைனில், ஏன்னா ரெக்கார்டிங் அவங்க பார்க்குறவங்கள சொல்கிறேன். சரி, ஓகே. எனிவே அடுத்தது போகுமா? இப்போ எல்யூபிக்கு பார்த்துட்டோம். எல்யூபி வந்து யூனிக்னு சொல்லியாச்சு. சரி, அடுத்த ஒரு கேள்வி. ஜிஎல்பி. ஜிஎல்பி என்னது? ஜிஎல்பி ஆஃப் ஏ ஸ்மால் L1 ஸ்மால் L2 வருது. இப்ப ஜிஎல்பின்னா சரி, L1 இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்ப்போம். ப்ராப்பர்ட்டி என்னது? L1 இஸ் லோவர் பவுண்ட். வெரி குட், லோவர் பவுண்ட். ரெண்டாவது என்னது? நோ நம்பர் கிரேட்டர் தென், அப்படிதானே? நோ நம்பர் கிரேட்டர் தென் L இஸ் நாட் என்னது? அண்ட் லோவர் பவுண்ட். லோவர் பவுண்ட் ஃபார் ஏ, அதோட பெரிய நம்பர் லோவர் பவுண்டா இருக்கக்கூடாது. இதை குவான்டிஃபையர்ல போட்டா என்ன அர்த்தம்? எவ்ரி எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் L1. இதுக்கு என்ன மீனிங்? L1 அதை விட நோ நம்பர் கிரேட்டர் than. அப்ப கிரேட்டர் than என்ன அர்த்தம்? L1 பிளஸ் எப்சிலான், இங்க மைனஸ் போட்டோம், இது L1 பிளஸ் எப்சிலான். அப்ப இந்த நம்பர் லோவர் பவுண்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? there exists x in a such that x less than L plus epsilon greater than. இந்த நம்பர் லோவர் பவுண்ட் இல்லைன்னா நீ ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும், அதை விட கம்மியா கண்டுபிடிக்கணும். ஏன்னா இருக்கத்துல இவன் தான் சின்னவன்ற, அவனை விட எங்கிட்ட ஒரு ஆள் இருந்தானா அப்ப இவன் சின்னவனா இருக்க முடியாது. கரெக்ட் தானே? அப்ப அதுக்கான குவான்டிஃபையர் இதுதான். இது முதல் குவான்டிஃபையர், இது ரெண்டாவது குவான்டிஃபையர். அப்போ ஒரு நம்பர் வந்து ஜிஎல்பி இல்லைன்னு சொல்றதுக்கு அது கூட எந்த ஒரு நம்பரை ஆட் பண்ணாலும் அதை விட ஸ்மாலரா ஒரு நம்பர் நீ காட்டிக்கிட்டே இருக்கணும், அப்படின்னா தான் ஸ்டார்ட் ஜிஎல்பி. இப்போ இந்த ஜிஎல்பி பேசுறதுக்கு முதல் செட்டு பவுண்டட் பிலோவா இருக்கும்.
பவுண்டட் பிலோவா இருந்தால் தான் அந்த ஜிஎல்பி டிஃபைன் பண்ண முடியும். பவுண்டட் பிலோவா இருந்தால் மட்டும்தான் லோவர் பவுண்ட் ஒரு கான்செப்ட் வரும். அப்போ லோவர் பவுண்ட் வந்தால் தான் ரெண்டாவது டெஃபினேஷனுக்கு போவோம். கரெக்டு தானே? அப்போ இந்த நம்பர் தான் லோவர் பவுண்ட்னா அந்த நம்பர் கூட எந்த ஒரு எப்சிலான் ஆட் பண்ணாலும் அது லோவர் பவுண்டாக இருக்காது. அப்படின்னா எல் தான் லோவர் பவுண்ட் அப்படின்னாக்கா எப்சிலான் ஆட் பண்ண இப்படி போயிடும். அப்போ எந்த கேப்பில் உன்னால ஒரு செட்டு கண்டுபிடிக்க முடியும்னா அதை விட ஸ்மாலரா. இது ஓகே ஆன்லைன்ல? ஓகே சார். சார் இன்ஃபிமம்க்கு இந்த டெஃபினிஷன்லாம் மாத்தணும் சார். பவுண்டரி சொல்றேன். எல்யூபிக்கு ஒரு பேரு தான் சுப்ரீமோ, ஜிஎல்பிக்கு அனதர் நேம் தான் இன்ஃபிரிமோ. சுப்ரீமம் ஆஃப் ஏவும் எல்யூபி ஆஃப் ஏவும் சேம் தான். எல்யூபின்றதும் சுப்ரீமம் ஆஃப் த செட் ஏன்றதும் சேம் தான். இன்ஃபிரிமம் ஆஃப் த செட் ஏன்றதும் ஜிஎல்பி ஆஃப் ஏன்றதும் ஒன்று தான். அது வார்த்தைகள். சுப்ரீமம் சொல்லுவாங்க எல்யூபிக்கு, ஜிஎல்பிக்கு வந்து இன்ஃபிரிமம் சொல்லுவாங்க. லிமிட் சுப்ரீமம் வேற, லிமிட் இன்ஃபிரிமம் வேற, அது வேற கான்செப்ட். செட்டுக்கு சுப்ரீமம், செட்டுக்கு இன்ஃபிரிமம். அப்ப செட்டுக்கு தான் எல்யூபி, செட்டுக்கு தான் ஜிஎல்பி. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எல்யூபி ஃபங்க்ஷன் பேசுறாங்களா அங்கெல்லாம் எதுவும் கிடையாது, செட்டுக்கு தான். இது வரைக்கும் நான் மெட்ரிக் பத்தி எதுவுமே பேசல. இது வரைக்கும் மெட்ரிக் பத்தி எந்த இதுவுமே பேசல. நம்ம மெஷர்மெண்ட்டை பத்தி ஒரு டாபிக்கே உள்ள வரல. ஜஸ்ட் ரியல் அனாலிசிஸ்ல ரியல் செட்டை பத்தி பேசிக்கிட்டு வரோம். இது ஓகே? இது வரைக்கும் கிளியரா? கொஸ்டின், எம்டி செட்டை பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்ப எம்டி செட்டுக்கு அப்பர் பவுண்ட் யாரு? எல்லாமே. அதுல யாரு லீஸ்ட்? மைனஸ் இன்ஃபினிட்டியா? மைனஸ் இன்ஃபினிட்டி நம்பர் கிடையாதுல்ல. அதே போல எல்லாமே என்னது? லோவர் பவுண்ட். யாரு சின்னது இதுல? அதையும் சொல்ல முடியாது. கரெக்ட் தானே? அப்ப எம்டி செட்டுக்கு இந்த எல்யூபி ஜிஎல்பின்ற கான்செப்ட் பேச முடியாது. ஈவன் தோ இது பவுண்டட் above பவுண்டட் below. கரெக்டா தானே? அப்ப நான் எம்டி பவுண்டட் above பவுண்டட் below தான் கான்செப்ட். கிளியரா? நல்லா தெளிவா எழுதிக்கணும். சொல்றது புதுசா இருக்குன்னு டக்குன்னு எழுதிக்கணும். ஒரு பாயிண்ட் எதனாதான் நான் சொன்னது ரீகால் ஆகும், இல்ல மறந்துடும் கொஞ்ச நாள்ல. ஓகே ஆன்லைன்ல? அப்ப எம்டி செட்டுக்கு there is no talk about என்னது? LLB GLB. சரியா? அடுத்து போலாமா? இது வரைக்கும் முடிஞ்சதுல LLB GLB. அப்ப எவ்ரி நான் எம்டி பவுண்டட் செட்டுக்கு எல்யூபி உண்டா? இப்போதைக்கு எல் வந்து இந்த நம்பர் வந்து லோவர் பவுண்டா இருந்தா இந்த மாதிரி பேசணும், அப்பர் பவுண்ட்னா அந்த மாதிரி பேசுறோம். இப்போ எல்லா பவுண்டட் அபோவ் செட்டுக்கும் அந்த மாதிரி ஒரு எல் எக்ஸிஸ்ட் ஆகுமா? நான் என்ன பேசுறேமா? ஏதோ உளறேனா? நான் என்ன கேட்கறேன்? பவுண்டட் அபோவா இருக்குது, பவுண்டட் அபோவா இருக்குது. அப்ப நான் இங்க டெஃபினிஷன்ல வந்து அந்த கொடுத்துக்கிற நம்பர் எல்யூபியா இருக்கணும்ன்றதுக்கு தான் ப்ராப்பர்ட்டி கண்டிஷன். அந்த மாதிரி ஒரு நம்பர் ஆல்வேஸ் கொடுக்க முடியுமா? பேசாம வைக்கலாம், எதனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல வாதாடி இருக்கலாம், பாயிண்ட் பிடிச்சி பேசிட்டு இருக்கலாம். நம்ம நான் எம்டி செட்டா இருந்தா அதை கேட்கல தம்பி. ஒரு நம்பர் எல்யூபியா இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு கேட்கறேன் பவுண்டட் அபோவ் செட்டுக்கு. எக்ஸிஸ்ட் ஆகும்னா சொல்லணும். அதுதான் தியரம். அது என்ன தியரம்? ஆக்சியம். அதான் எல்யூபி ஆக்சியம். சரியா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? ஆக்சியம்னா என்ன அர்த்தம்? உண்மைதான், ஆனா அதை ப்ரூவ் பண்ண முடியாது. கடவுள் இருக்கிறார் உண்மையா? தெரியாது. இப்ப அதுக்கு நம்ம ஆக்சியம் எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. ஆனா விஷயம் உண்மையா இருக்கணும். இப்ப ஓங்கி ஒரு குத்துனா என்ன ஆகும்?
இது உள்ள இருக்கிற கிட்னி ஐடி வாங்கன்றான். வலிக்கும். கரெக்டா தானே? இது உண்மைதான். இது இப்ப நம்ம இது எப்படி ப்ரூவ் பண்றது? புத்தி தான் பார்க்கணும்னு கூடாது. அப்ப சில உண்மையான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அது உண்மைதான், ஆனா அது ப்ரூவ் பண்ண முடியல. கரெக்டா தானே? அந்த மாதிரி விஷயத்த ஆக்சியமா எடுத்துட்டு போவாங்க. அப்ப எல்யூபி ஆக்சியம், அப்ப ஜிஎல்பிக்கு உண்டு, எல்யூபிக்கு உண்டு. எல்யூபி ஆக்சியம் பாரு, ஜிஎல்பி ஆக்சியம் பாரு சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அதை பார்த்துக்கோ. லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆக்சியம், அதான் லீஸ்ட் upper bound axiom. Least upper bound axiom. If A is any non-empty subset of R that is bounded above, then A has least upper bound in R. அதுக்கு least upper bound in R, அது Rல இருக்குன்றதான். சரி, ஓகே. அடுத்து அதே போல இன்னொன்னு எழுதிக்கோ. If A is any non-empty subset R that is bounded below, இதே தான் இருக்கு, நீ எந்த புக்ல வேணாலும் படிக்கலாம். என்ன சொல்ற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஆனா கான்செப்ட் அதே தான். Then A has greatest lower bound in R, greatest lower bound in R. சொன்னதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த குவான்டிஃபையர் விஷயம் சொன்னேன் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையில கொடுத்ததுல குவான்டிஃபையர் சொன்ன பாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் மேத்ஸ்னுடைய ட்ரிக்கு. ஸோ இது ரெண்டையும் ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சுக்கோ. நான் எம்டி செட்டு பவுண்டட் அபோவா இருந்ததுன்னா அதுக்கு எல்யூபி உண்டு. அந்த எல்ஏபி யாரும் இல்லை, எல்ஏபி உண்டு, எக்ஸிஸ்டன்ஸ் ஆகும். சிமிலரா நான் எம்டி பவுண்டட் பிலோ செட்டா இருந்தா லோவர் பவுண்டு எக்ஸிஸ்ட் ஆகும். சரியா? விஷயம் சொல்லிட்டாப்ப A ஈக்குவல் டு 0,1, இதுக்கு எல்யூபி யாரு? அப்பர் பவுண்ட் எல்யூபி தான். அப்பர் பவுண்ட் என்னது? 1. அப்புறம் கமான் நல்லா பேசுறான் அப்படியே. அப்பர் பவுண்டரா 2, 3, 4, 1.5, 1.25 எல்லாம் 0.1 எல்லாமே வருன்றான். அப்படி 1க்கு மேல வருது எல்லாமே வரும், அப்படி தானடா? வெரி குட். இப்போ 1 யாரு? அப்பர் பவுண்ட் தான், ஆனா செட்ல இருக்குதா? அப்ப பொதுவா அப்பர் பவுண்ட் செட்ல இருக்குன்னு அவசியம் இல்லை. அப்ப இதுக்கு யார் எல்யூபின்னு கெஸ் பண்ற? கெஸ் பண்ண முடியாதா? என்ன புது லோகமாகுது? பேசலாம், பேசு. இளம் கன்று பயம் அறியாதுன்னுவாங்க. இது என்ன அறியல, கிணறு கூட தெரியல, தலகையாகத்தான் குதிப்பது, கிணத்துல தண்ணி இல்லை. சரி, இப்போ 1 வந்து நமக்கு நல்லாவே தெரியுது, அப்பர் பவுண்டா தெரியுது. அப்ப இதை லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னு சொல்லணும்னா இதான் கேபிட்டல் எல்னு வச்சுக்கோ. அப்ப இதை விட ஸ்மாலர் நம்பர் என்ன? 1 அப்பர் பவுண்டா? அது கரெக்டா தானே? ஃபார் எவ்ரி எக்ஸ் வந்து ஓப்பன் இன்டர்வல் 0,1ல எக்ஸ் லெஸ் than or equal to 1, முதல் கண்டிஷன் ஓவர். ரெண்டாவது கண்டிஷன்ல 1 விட ஒரு ஸ்மாலர் நம்பரு எடுத்தா அது அப்பர் பவுண்ட் இல்லைன்னு சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அந்த 1 தான் என்னது? லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அப்போ 1 விட ஸ்மாலர் நம்பர் யாரு? 0வா? செத்துச்சு போ. 1 minus epsilon. 1 minus epsilon. Epsilon என்னது?
ஜஸ்ட் பாசிட்டிவ் நம்பர். அது எவ்வளவு தூரம்னா எங்கன்னா போட்டு அது பிரச்சனை இல்லை. இப்ப நீ என்ன பண்ணும், இது அப்பர் பவுண்ட் இல்லைன்னா என்ன சொல்லணும், there exists x belongs to 0 to 1 such that x greater than 1 minus epsilon. ஆமா தானே? இப்ப எந்த எப்சிலான் கொடுத்தாலும் நீ என்ன சொல்லணும், அதை விட ஒரு எக்ஸ கண்டுபிடிக்கணும். நீ எந்த 1 மைனஸ் எப்சிலான் கொடுத்தாலும் அந்த 1 மைனஸ் எப்சிலானுக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்ஸ கண்டுபிடிக்கணும். 0 to 1ல இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகுற மாதிரி. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து சொல்லிடான். அந்த எக்ஸ் யாரு? அந்த எக்ஸ் யாரு? ஆன்லைன்ல சொல்லு பார்க்கலாம். அந்த எக்ஸ் யாரு? எங்க அந்த எக்ஸ் யாரு? சார் ஒரு வாட்டி கூட சொல்ல முடியல சார். ஒரு வாட்டி கூட சொல்லிட்டாப்பா. எந்த இடத்துல பா புரியல உங்களுக்கு? இது மொத்தமே புரிய மாட்டேதா? சரி, முத கண்டிஷன் ஓகேவா? ஒண்ணுதான் அப்பர் பவுண்ட் புரிஞ்சதா இதுக்கு? ஆமா. ஓகே. ஒருவேளை நம்ம என்ன சொல்லலாம், ரெண்டாவது நோ ஸ்மாலர் நம்ம அப்பர் பவுண்ட் இல்லைன்னு சொல்லணும். அதானே? அப்ப நோ ஸ்மாலர் நம்பர்னா ஒண்ணுல இருந்து ஒரு சின்ன நம்பரோ அது பெரிய நம்பரோ தெரியாது. 1 மைனஸ் எப்சிலான்ன்றது 1 விட கம்மி தானே? ஆமா. அப்ப இது அப்பர் பவுண்ட் இல்லைன்னு சொல்றேன். ஸ்மாலர் நம்பர் அப்பர் பவுண்ட் இல்லைன்னு சொல்லணும். அப்ப இந்த நம்பர் அப்பர் பவுண்ட் இல்லைன்னா இதை விட பெருசா ஒரு எலிமெண்ட் இந்த செட்ல கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அப்படின்னாக்கா இந்த 1 மைனஸ் எப்சிலான் வந்து அப்பர் பவுண்ட் கிடையாது. அப்ப 1 மட்டும் தான் அப்பர் பவுண்ட். 1 மட்டும் தான் அப்பர் பவுண்ட் இல்ல. 1 வந்து லீஸ்ட் அப்பர் பவுண்டா கால் பண்ணலாம். அந்த எல் இஸ் கால்ட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். சார் 1 minus epsilon by 2. 1 minus epsilon by 2. வெரி குட். அது செட்டுக்குள்ள இருக்கும். அது செட்டுக்குள்ள இருக்குன்றதுக்கு என்ன கேரண்டி? 0 to 1 நம்ம எடுத்துட்டோமே, அது x. வெரி குட்பா. எக்ஸ் எப்படி சூஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா, இப்போ 1 இருக்குதுன்னா 1 மைனஸ் எப்சிலான்றது இப்படிதான் இருக்கும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். உடனே நான் இங்க இருப்பேன், நீ எங்கனா இருந்துக்கோ, நீ எவ்வளவு க்ளோஸானா இருந்துக்கோ, நான் ஜூம் பண்ணி காட்டிக்கிறேன். ஓகேவா? ஓகே. அப்ப இருந்து பார்க்கும்போது 1 மைனஸ் எப்சிலான் டிஸ்டன்ஸ் வந்துக்குது. அப்ப இங்க இருக்கிற நம்பர் எப்படி இருக்கும்? இங்க இருக்கிற நம்பர் எப்படி இருக்கும்? இங்க எப்படி இருக்கும்? 1 மைனஸ் எப்சிலான் இருக்குது. அப்ப எலிமெண்ட் எப்படி இருக்கும்? இது எப்சிலான் டிஸ்டன்ஸ், அப்படிதானே அர்த்தம்? அப்ப எப்சிலான் பை 2ன்றது என்னது? அதுக்கு முன்னாடியே வந்து நிற்கும். அப்ப 1 மைனஸ் எப்சிலான் பை 2னாக்கா என்ன பண்ணலாம்? 1 மைனஸ் எப்சிலான் பை 2னா இப்படி வரும். கரெக்ட் தானே? அப்ப 1 எங்க இருக்குது? 1 மைனஸ் எப்சிலான் இருக்குது. இதை நான் எக்ஸா கன்சிடர் பண்ணலாமா? எக்ஸ் என்ற எலிமெண்ட் 1 மைனஸ் எப்சிலான் பை 2 which is என்னது? லெஸ் தேன் 1 தான். ஏன்னா எப்சிலான் பை 2ன்றது சம் எப்சிலான் பிரைம், அது 1 விட கம்மி தான். அப்ப நான் எப்படி எடுப்பாங்க? சூஸ் எக்ஸ் 1 மைனஸ் எப்சிலான் பை 2 எடுத்துக்கலாமே. 1 மைனஸ் எப்சிலான் பை 2 என்னது? 1 மைனஸ் எப்சிலான் விட பிகர் தான். கரெக்ட் தானே? ஆனா which is less than 1. அப்ப உள்ள இருக்குதுன்றதுக்கு கேரண்டி ஆயிடுச்சு, அதை விட பெருசா இருக்குதுன்றதுக்கு கேரண்டி ஆயிடுச்சு. அப்ப 1 என்ன கிடையாது? அப்பர் பவுண்ட், லீஸ்ட் அப்பர் பவுண்ட். 1 தான் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். 1 மைனஸ் எப்சிலான் வந்து எந்த நம்பர் எடுத்தாலும் அது அப்பர் பவுண்டாகவே வரலன்ற. நீங்க என்ன தெரியல, மைண்ட் கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டா வேவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது எங்க வெளியே சுத்திட்டு வந்தேன், அது ஒரு 1/2 hourனாலும் கம்மனு படுத்து வந்துருக்கணும், அதனால ஒரு இதுவாகுது. சரி, ஓகே. இப்படிதான் மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் பண்ணணும். மேத்தமெட்டிக்கலா கேட்டாங்கன்னா இன்டர்வியூ பண்ணே கேட்பாங்க. நானா தான் இன்டர்வியூ பேனல்ல கேட்பேன், உன்னை விடவே மாட்டேன் நான். ஐயோ என்னை விட்டுருங்க அந்த பக்கம், நான் விடவே மாட்டேன், உன்னை எழுத வச்சுதான் விடுவேன். அப்படி கொஞ்சம் அப்படியே ரொம்ப சிரமமா இருக்கும். அப்படி கொஞ்சம் பழகிட்டோம் அப்படின்னாக்கா அப்புறம் இந்த ஏரியாலாம் நல்லா செட்டில் ஆயிடும். சரியா? இப்போ உனக்கு சரி 0 வந்து இதுக்கு யாரு? இந்த செட்டுக்கு என்ன செட்டு? இந்த செட்டுக்கு ஜிஎல்பி யாரு? எல்யூபி 1 ஆயிடுச்சு. ஜிஎல்பி யாரு?
0 0ன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? 0 தான் என்னது, எல்லா எலிமெண்ட்டும் கிரேட்டர் தானே இருக்கும். ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்னது, 0 கூட ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணா அதை விட பெருசா ஒரு எலிமெண்ட் நீ காட்டணும். பெருசா காட்டணுமா சின்னதா காட்டணுமா? சின்னதா காட்டணும். லோவர் பவுண்ட் இல்லைன்னு சொல்றதுக்கு அதை விட இன்னொரு நம்பர் சின்னதா காட்டணும். இல்ல லோக்கலா இப்படி படிக்கணும். மேக்ஸ் படிக்கும் போது நம்ம மதர் டங்ல இப்படி படிச்சுக்கணும். அப்பர் பவுண்ட்னா என்ன சொல்றாங்களோ லோக்கலா அதை நீ மனசுல பதிய வச்சுதான் பதியும். அப்புறம் அந்த லோக்கலான விஷயத்த மேத்தமெட்டிக்கலா எழுத வரணும். அந்த குவான்டிஃபயர்ல எழுத வரணும். அப்படின்னா உனக்கு எப்பயுமே மறக்காது, எப்பயுமே உனக்கு பிரச்சனை வராது, பதற்றம் வராது. எக்ஸாம் ஆள்லாம் இதெல்லாம் ஒண்ணுமே ஒரு கன்ஃபியூஸுமே ஆகாது. தெளிவா இருக்குதுன்னா எதை தேவையோ அதை மட்டும் டிக் பட்டு 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 பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சரி, அப்ப 0 வந்து என்னது, கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட். சரி, क्वेश्चन நம்ம எழுது. क्वेश्चन I have a set A non-empty. I have a set A non-empty. Is that LUB of A equal to GLB of A? உன்னை தூக்கிட்டு போய் எங்கன்னா தூக்கிட்டு போய் போடுறேன். நீ மிதி வாங்க போற. நீ என்ன சொல்ற? I have a set, அந்த செட் வந்து LUB of A equal to GLB of A. LUB of A equal to என்னது, GLB of A. What can you say about that set? சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட் தான் ப்ரூவ் பண்ணணும். சிங்கிள்டன் செட் இருக்கலாம் இல்ல இருக்குதுன்னு ப்ரூஃப் சொல்லணும். ப்ரூஃப் எழுத ஒரு லைன் தானே. ஸ்கூல் டீச்சராகவும் காலேஜ் டீச்சராகவும் போனா அப்படியே மேக்ஸ் டீச்சர் உள்ள வந்தாவே அப்படியே உள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட் அப்படியே ஆர்வமா இருக்கணும். விதமா பண்ணலாம். அந்த புக்கே ரீடிஃபைன் பண்ணலாம். ஸ்கூல் புக் எல்லாத்தையும் அவங்க ஒரு எக்ஸசைஸ் கேட்கறாங்கன்னா நம்ம ஒரு எக்ஸசைஸ் டிஃபைன் பண்ணலாம். கேட்கற கொஸ்டின் கரெக்டான்றது நம்மளே கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணலாம். புரியணும். புரிஞ்சாதான் இதெல்லாம் பண்ண முடியும். Sir, A is a subset of small m, capital M. இன்னொரு வாட்டி சொல்லுப்பா. A is a subset of small m, capital M. வெரி குட். ரெண்டுமே ஈக்குவல்ங்கறப்போ A is a subset of அந்த ஒரே ஒரு m மட்டும் வரும். வெரி குட். உன் பேரு? முத்துக்குமார். முத்துக்குமார். முத்துக்குமார் எதுல வரீங்க? சிஎஸ்ஆர்ல வரீங்களா யூனிடிஆர்பியா? சிஎஸ்ஆர். சிஎஸ்ஆர். ஓகே. எப்ப சேர்ந்தீங்க? நான் போன ஆகஸ்ட். சரி, ஓகே. முத்துக்குமார் நல்ல ஒரு அழகான ஒரு பதில் சொல்லிக்கிறாரு. என்னன்னாக்கா A என்ற செட்டுக்கு GLB of A equal to LUB of A. ஆக முதல்ல இது ஒரு நம்பர் தான். அப்ப x less than or equal to L முத அப்பர் பவுண்ட். ஓகே, அப்பர் பவுண்ட் ஃபார் ஆல் x ஃபாலோ பண்ணுது. அதே போல GLB னா பேசிக்கா அது லோவர் பவுண்ட். அப்ப லோவர் பவுண்ட்னா அதை விட x எல்லாம் பெருசா இருக்கும். அப்ப this is greater than or equal to என்னது, L. அப்ப ரெண்டுமே இங்கேயும் L இங்கேயும் L அதே L தான். அப்ப x யாராக தான் இருக்க முடியும்? x L தான் இருக்க முடியும். ஆமா தானே? x L தான் இருக்க முடியும். அப்ப x L இருக்க முடியும்னா என்ன ஆயிடும்? அந்த A, அந்த ஏவுல யாரு இருக்கும்? L மட்டும் தான் இருக்கும். கரெக்டா தானே? அந்த ஏவுல யாரு இருக்கும்? L மட்டும். ஏன்னா x வந்து எல்லாம் மாறி போச்சு. அப்படின்னா எக்ஸ்ல இந்த ஏவுல இருக்கிற எக்ஸ் எல் தான். அப்ப நீ ஏவுல எந்த எக்ஸ் எடுத்தாலும் அது எல்லாம் மட்டும் தான் இருக்குது. அப்ப ஏவுல யாரு இருந்திருக்கும்? எல் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? கிளியரா? அப்ப எல்எல்பி ஜிஎல்பி ஒரு செட்டுக்கு சேமா இருந்ததுன்னா அது சிங்கிள்டனா தான் இருக்கும். சரியா? அதே போல எல்எல்பி செட்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜிஎல்பியும் செட்ல இருக்கணும்னு அப்பர் பவுண்ட் லோவர் பவுண்ட் ஈக்குவல் சொன்னா கூட வந்துருந்தான். ஒரு செட்டுக்கு அப்பர் பவுண்ட் லோவர் பவுண்ட், ஏதோ ஒரு அப்பர் பவுண்ட் ஏதோ ஒரு லோவர் பவுண்ட் ரெண்டு ஈக்குவலா இருக்குதான் அப்படின்னாலும் சேம் தான்.
தெரியுதானே? சரி, ஓகே. சரி, அப்ப ஒரு क्वेश्चन கேக்குறேன், போடு ஆன்சர் போடு. Give an example of a countable bounded subset A of R. Give an example of a countable bounded subset. Give an example of a countable bounded subset. Give an example of a countable bounded subset A of R whose GLB and LUB are both in A complement. Whose LUB and GLB are both in A complement. LUB GLB வந்து அதனுடைய காம்ப்ளிமெண்ட்ல இருக்கணும். அந்த மாதிரி நீ ஒரு A கவுண்டபிள் செட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். Both are in A complement. அது கவுண்டபிளா இருக்கணும். இப்படிதான் அவசரப்பட்டு அசிங்கப்படக்கூடாது. இப்படி இருக்கிறே குமார். சொல்லுமா மணிகண்டன். யோசிக்கிறேன். கவுண்டபிள் செட்லாம் இன்ஃபைனைட்டா வரும். நீ அந்த மாதிரி ஒரு செட்டை கண்டுபிடிக்கணும். சொல்லு. ஐயோ, சேர்ல உட்கார்றீங்களா? முடியலையா? போங்க. இனிமே நீங்க அப்படியே உட்காந்துங்க, அதான் நல்லது. Q இன்டர்செக்ஷன் 0,1 ஏஞ்சி வெளியே போயிடுங்க. கோவத்தகலை பாத்தீங்க. என்னடா என்ன தலை? ரூட் 2 பெருசா ரூட் 3 பெருசா? பெருசுதான் இல்ல? இப்ப இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். கரெக்டு தானே? ஓகே. அப்ப ரூட் 2 ഇവിടെ ഉണ്ട്, ரூட் 3 ഇവിടെ ഉണ്ട്. இடையில இருக்கிற என்னது? எல்லாம் ரேஷனலும் உண்டு அல்ல? ரேஷனல் பண்ணாதான் இன்டர்செக்ஷன் போடுறோம். இதான் ஏ செட். இது பவுண்டடா? இது கவுண்டபிளா? இதனுடைய எல்யூபி யாரு? எல்யூபி எப்ப இன்டர்வல் வருதோ அப்ப அந்த எட்ஜ் தான் இருக்கும். அதே போல யாரு? ஜிஎல்பி. நம்ம வந்து ரேஷனல் தான் இதுக்குள்ள இருக்கிறது. ஆனா இந்த எல்யூபி வந்து இர்ரேஷனல். அப்ப காம்ப்ளிமெண்ட்ல போயிடுது. இதுவும் என்னது? இர்ரேஷனல். அப்ப எங்க போயிடுது? காம்ப்ளிமெண்ட்ல போயிடுது. கவுண்டபிள் செட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சரியா? அப்ப find a countable set whose LUB lying in the set A itself. Example எழுதணும். Find a countable set contains LUB. Find a countable set contains GLB. Find a countable set. Find a countable set which has LUB but not in A. Find a countable set which has GLB but not in A. அட அப்படியே மைண்ட் பூரா அப்படியே அப்படியே ஷார்ப்பா இருக்க மாட்டேங்கிறீங்களா? அப்படியே எல்லாருக்கும் பேசாம யோகா கிளாஸ் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஆமா, நேற்று அதுதான் வந்தாங்க, பேசுவோம். சரி, மைக் ரன்னிங்ல போய்ங்குது. சரி, அடுத்த லெவலுக்கு போவோமா? இது ஓகே தானே? இது கிளியரா எல்லாருக்கும்? ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல? இந்த கான்செப்ட் இருக்க நிறைய கொஸ்டின் கேட்கலாம். சரி, நான் ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சுதே இல்லையான்னு பார்த்துட்டேன் ஒரு வாட்டியே. சரி, ஓகே. கொஸ்டின் வந்து இப்போ நான் புரிஞ்ச கான்செப்ட், நான் நடத்தின கான்செப்ட் நீங்க புரிஞ்சுதா இல்லையானாக்கா அதை என்னன்னு நம்ம பண்ணுவோம் நம்ம. ஓகே, சரி. விடுங்களேன், என்னடா பண்றது? இன்ஸ்டியூட்டுக்கு நேரம் வந்ததுதான் பெல் கிளிங் அடிட்டு நாளைக்கு பிடிச்ச டயர் கரெல்லாம் அங்கேயே இது பண்ணி விட்டுறலாம். சரி, ஓகே. எனிவே இப்போ நம்ம அடுத்து என்ன சொன்னா? டெஸ்ட்னு சொன்னா? ஆமா, நான் டெஸ்ட்டை சொன்னேன். என்னமோ சொன்னேனே, டெஸ்ட், செல்ஃப் எவாலுவேஷன். செல்ஃப் எவாலுவேஷன்
செல்ஃப் எவாலுவேஷன் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு போய் பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, set of all x in R such that x square less than 0. நான் செல்ஃப் எவாலுவேஷன் ஃபைண்ட் LUB ன்னு கேக்குறேன். ஃபைண்ட் LUB ஆஃப் A. A செட் நான் கொடுக்குறேன். பட் குயிக்கா முடிக்கணும். Set of all x belongs to R such that x plus 1 greater than 0. அப்ப LUB வந்து ஃபைனைட்டா இருந்தா எக்ஸிஸ்ட், அது இன்ஃபைனைட்டா இல்ல, அப்ப அந்த அப்பர் பவுண்ட் இல்ல அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? முதல் பவுண்டட் செட்டுக்கு தான் பார்க்கணும். பவுண்டட் செட் இல்ல அப்படின்னாக்கா அதுக்கு என்ன கிடையாது, LUB கிடையாதுன்னு எழுதிடணும். சரியா? நான் என்ன செட்டு கொடுப்பேன்னு எனக்கும் தெரியாது, நீ தான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதுக்கு நீ LUB உண்டு இல்ல இதுக்கு LUB கிடையாது அப்படின்னு நீ சொல்லணும். அதாங்க சொல்ல வரேன். A equal to x in R such that sin x less than or equal to 1. Well, x belongs to R such that எழுது செட்டை போட்டுக்கணும் வர மாதிரி எழுதுங்க. ஓகே, டூ கமா 2.1 கமா 2.14 கமா 2.14 டாட் 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 சரியா? ஓகே, டோட்டலா எத்தனை டைம், எவ்வளவு நிமிஷம் டைம் கொடுக்குறேன்னா ஒன்னொன்னுக்கு 20 செகண்ட் கூட எவ்வளவு வருது? சரி 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் கொடுக்குறேன். சரி டிஆர்பி கேக்குறாங்க 5 மினிட்ஸ் கொடுக்குறேன். அதுல செல்ஃப் எவாலுவேஷன் பார்த்தலாம், முடிச்சுட்டு அடுத்த டாபிக் எடுப்போம். ஓ இந்த வர ஒரே நிமிஷம். சரி ஓகே, பாத்துக்கலாமா ஆன்சர் என்ன வருதுன்னு? அப்படியே நீங்க LUB வேலை GLP கண்டுபிடிக்கல, ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கிறேன். இல்ல இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா இல்ல சும்மா செல்வம் மட்டும் சொல்லு சார்? ஓகே,
அப்ப இந்த கொஸ்டினுக்கு கலெக்ட் எலிமெண்ட் எக்ஸ் தெளிவு கற்படி நான் ஏன்னா வீடியோ பார்ப்பேன். x belongs to r such that x square less than or equal to 0. அப்படின்னா நீங்க ஆர்ல எந்தெந்த எக்ஸ் எல்லாம் எடுக்குன்னா எந்தெந்த எக்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணா லெஸ் than or equal to 0 வருதோ அந்த எக்ஸ் எல்லாம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர்னா உனக்கு முதல் படம் தெரியும், இப்படி போடுவோம் எக்ஸ் ஸ்கொயர் படம். அப்ப எந்த எலிமெண்ட்டை ஸ்கொயர் பண்ணா 0 விட கம்மியா வரும்? இப்ப இந்த எலிமெண்ட் வருமானாக்கா ஸ்கொயர் பண்ணா இங்க இருக்குது, அப்ப அது இந்த எக்ஸ் வராது. அப்ப ஒரே எக்ஸ் 0 மட்டும் தான் வரும். அப்ப இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற செட் யாரு? 0. இதுக்கு LAB யாரு? 0 மட்டும் தான். கரெக்ட் தானே? கிளியர் ஆன்லைன்ல இது? சரி, அடுத்தது சார். எக்ஸ் பெல்ல ஏதோ டவுட்டா? இல்ல நோ சார். ஓகே. எக்ஸ் belongs to r such that x plus 1 strictly greater than 0. அப்ப என்ன பண்ணுவோம் மறுபடியும்? x plus 1 கிராஃப் எப்படி இருக்கும்? -1ல பாஸ் ஆகும், இப்படி இருக்கும், -1ல பாஸ் ஆகும். அப்ப -1ல தான் 0 எடுக்கும். அப்ப -1 தவிர இந்த எலிமெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா x plus 1 கிராஃப் அவுட்புட் நான் 0 ஸ்ட்ரிக்ட்லி greater than 0 தான். கரெக்டா தானே? எந்தெந்த எக்ஸ் எல்லாம் ஒன்னு கூட ஆட் பண்ணும்போது ஸ்ட்ரிக்ட்லி greater than 0 வருதோ அந்த எக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றேன். -1 ஆட் பண்ணனா 0 ஆயிடுது, 0 greater than 0 ஆயிடுது. அப்ப -1 எடுக்க மாட்டேன். -1 தவிர அப்ப இந்த இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, இன்டர்செக்ட் ஆகிற லைனுக்கு தவிர அப்படி பார்க்கணும், இப்படிதான் வரும். இப்ப இது உள்ள இந்த எக்ஸ் எடுக்கிறேன், இந்த எக்ஸ் வருமானாக்கா இந்த எக்ஸுக்கு என்னது? x plus 1 அவுட்புட் மேல இருக்குது, அது 0 பெருசு தான் y எக்ஸ்ல. ஆமா தானே? கரெக்டா தானே? அப்ப யாரு வரும்? 0 to இல்ல -1 to +∞. இதான் அந்த செட்டு. இந்த செட்டுக்கு GLB -1 ஆனா LUB does not exist. கரெக்டா தானே? LUB does not exist. சரி, அடுத்த செட்டு இது. x கலெக்ட் பண்ணணும், சைன்ல போட்டா லெஸ் than or equal to 1 இருக்கணும். அது -1 போலாம், -10 இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா 1 விட கம்மியா இருக்கும் sin x னுடைய வேல்யூ. ஆனா sin x கிராஃப் பார்த்தனியா இப்படிதான் இருக்கும். நீ -1ல இருந்து +1க்குள்ள பவுண்ட் ஆகும். அப்ப சில எக்ஸுக்கு 1 எடுக்கும், சில எக்ஸுக்கு அப்ப அதிகபட்சம் 1 எடுக்கலாம், மீதி 1 விட கம்மியா தான் வரும். அப்ப எல்லா எக்ஸுக்குமே என்னது? ஆர்ல இருக்கிற ஒரு நம்பர் கொடுப்பேன், சைன்ல கொடுத்தீங்கன்னா லெஸ் than or equal to 1 தான் வரும். அப்ப எல்லா நம்பருமே வரும். அப்ப இந்த செட் 6ன்னு அர்த்தம். அந்த செட்டு 6. அப்ப அதுக்கு என்ன கிடையாது? LUB கிடையாது, GLB கிடையாது. ஏன்னா பவுண்டட் அபவ் கிடையாது, பவுண்டட் பிலோவும் கிடையாது. இந்த செட்டு sin x. அப்ப sin x y equal to x லைன். அதாவது என்னன்னா எந்த மாதிரி x கலெக்ட் பண்ணா சைனும் எக்ஸும் சேமா இருக்கிற மாதிரி, சைன்ல போட்டா அந்த எக்ஸுக்கும் எக்ஸ்ல போட்டாலும் சேமா வர மாதிரி, அது மாதிரி எத்தனை எக்ஸ் வருதுன்னு பார்க்கணும். அப்ப என்ன பண்ணனாக்கா முதல் y equal to x லைன் படம் வரைஞ்சுக்கணும். அதாவது இந்த கர்வும் இந்த கர்வும் இன்டர்செக்ட் ஆகுறது தானே, காமனா சேமா வருதுன்னா. அப்ப sin x கர்வ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், இப்படி வரும். நீங்க பாருங்க. அப்ப sin x எக்ஸும் 0 மட்டும் தான் மீட் பண்ணும், வேற எங்க மீட் பண்ணாது. ஸோ அதனால இந்த செட் யாரு? சிங்கிள்டன் 0. இந்த செட்டு e⁻x கிராஃப் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். e⁻x கிராஃப் இப்படி போகும். e⁻x less than or equal to 0. முதல் 0வே வராது அது. அப்புறம் less than or equal to நெகட்டிவ்ல வருமானா அதுவும் வராது. அப்ப இதுக்கு எந்த செட்டுமே எந்த எக்ஸுமே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனால 1 என்ன ஆகுது? e⁻1. e⁻0 என்ன ஆகுது? 0ல தான் 1. அப்ப எதுவுமே வராது. அப்ப இது யாரு? இது எம்டி செட் தான். எம்டி செட் பவுண்டட் பிலோ அண்ட் அபவ். பட் என்ன பேச முடியாது? LUB பேச முடியாது. நான் எம்டி செட்டுக்கு தான் LUB ஆக்சன் எக்ஸிஸ்டன்ஸ் உண்டு. ஸோ அது போச்சா? அடுத்தது F கொஸ்டின். F கொஸ்டின் என்ன சொல்லுது? இது வரைக்கும் ஓகே தானே? அல்செட் ஆன்லைன்ல நான் அந்த சைடு ஓகே சார். சரி, ஓகே. இப்போ 1/n such that n in n அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு n வேரி பண்ணி இங்க போட்டுக்கிட்டே இருப்பேன். 1, 1/2, 1/3, 1/4, 1/5 and so on. இப்படி போகுது. இதுதான் இந்த செட் A செட். கரெக்டா? அந்த செட்ல பெரிய நம்பர் யாரு? 1 தான். அப்ப எல்லா நம்பரும் less than or equal to x தான்.
எல்லா x less than or equal to 1 தான். அப்ப 1 யாரு? அப்பர் பவுண்ட். சரி, அப்பர் பவுண்ட் செட்ல இருந்தா அது LUB போகுமா? அப்பர் பவுண்ட் செட்ல இருந்தா அது LUB வருமான்னு கேக்குறேன். வரும் சார். ஏன் அப்படின்னாக்கா அதை விட சின்ன நம்பர் அப்பர் பவுண்டா வராது. ஏன்னா அதை விட சின்ன நம்பர் வந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு செட்ல அப்ப அந்த எக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் முன்னாடி வந்துடும். கரெக்டா தானே? அப்ப அப்பர் பவுண்ட் செட்ல இருந்ததுன்னா அதுதான் LUB-ஆ இருக்கும். அப்ப என்ன சொல்ல வரேன்னாக்கா 1 அப்பர் பவுண்ட் செட்ல இருக்குது. அப்ப LUB யாரு? 1. GLB யாரு? GLB யாரு? 0 இங்க இருக்குதுன்னா 1 1/2 1/3 1/4 and so on இப்படி போய்கிட்டே இருக்கும். அது இப்ப 0 தான் லோவர் பவுண்ட். இதை நம்ம GLB-ன்னு கால் பண்ணோம்னா அது கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணனா 0 + எப்சிலானா மாறிடும். அப்ப அது லோவர் பவுண்ட் இல்லைன்னா அதை விட நீ என்ன பண்ணும்? சின்ன நம்பர் இந்த செட்ல காட்டணும். காட்ட முடியுமா? காட்ட முடியும். அது என்னன்னு சொல்றேன், காட்ட முடியும். சரி, அது எப்படி கேரண்டின்னு நான் கொஞ்ச நேரத்தில் சொல்றது முடிச்ச உடனே. அப்ப இங்க உள்ள காட்டுவோம். அப்ப 0 + எப்சிலான் என்ன கிடையாது? லோவர் பவுண்ட் கிடையாது. அப்ப 0 என்னது? அதான் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட். இது ஓகே? கிளியர் ஆன்லைன்ல? சரி, புரிதல் நல்லா இருக்கும். இந்த செட்ல 2 வேரியபிள் ஓடுது. இப்ப m வேரி ஆகுது, n வேரி ஆகுது. ஹையஸ்ட் வேல்யூ பிக்கர் வேல்யூ 2ஆ? n-க்கு 1 m-க்கு 1 கொடுக்கும்போது மீதி எல்லாமே 1/2 அந்த மாதிரி தான் 1/3 அப்படிதான் போகும். அப்ப 2 செட்ல உண்டு. 2-ஐ விட எல்லா எலிமெண்ட்டும் கம்மியா இருக்கும் அதுல இருக்கிற செட்ல. ஆமாவா? 1/n less than or equal to 1 தான். இப்போ 1/n கூட பாசிட்டிவ் நம்பர் 1/m ஆட் பண்றேன். 1 + 1/m this is less than or equal to 2-ஆ? ஏன்னா 1/m less than or equal to 1 தான். அப்ப 1/n + 1/m பவுண்டா? அப்பர் பவுண்டா? அப்பர் பவுண்ட். அது உள்ள இருக்குதா? ஏன்னா m-க்கு n-க்கு 1 கொடுக்கும்போது 2ஆ போகுது. அப்ப அப்பர் பவுண்ட் இருக்குது. அப்பர் பவுண்ட் செட்ல இருக்குது. அது யாரு? அதான் LUB. அப்ப 2 LUB. GLB வந்து என்னன்னா இந்த கலெக்ஷன் என்னன்னா m என்ன வேரி பண்ணிட்டே இருக்கிறேன். இதுவும் பிக்கர் அண்ட் பிக்கர் எடுக்கும்போது இதுவும் 0 நோக்கி போகுது, இதுவும் 0 நோக்கி போகுது. சம் எதை நோக்கி போவான்? 0 நோக்கி போவோம். கரெக்டா தானே? அப்ப இந்த கலெக்ஷன்ல இது கிரேட்டர் than 0 தான், இது கிரேட்டர் than 0 தான். அப்ப இதுவும் என்னது? கிரேட்டர் than 0 தான். 0 வந்து லோவர் பவுண்ட். அது கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டா? இதை மறுபடியும் ஒரு n பிரைமா பார்க்கணும். ஆமா தானே? இப்பதானே பார்த்தா மறுபடியும் 0 லோவர் பவுண்ட் இல்லை அப்படின்னாக்கா 0 + எப்சிலான் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா அதை விட என்ன பண்ணுவார்? இன்னும் ஒரு சின்ன நம்பர் இருந்து எக்ஸிஸ்டன்சி வரும். கரெக்டு தானே? அப்ப அதுக்கு என்னது? அது 0 வந்து லோவர் பவுண்டு. 0 லோவர் பவுண்டு அது இல்லாத அது என்ன ஆயிடுச்சு? கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டா போகுது. சரியா? ஓகே. what about this? பாசிட்டிவ் ரேஷனல்ஸ். m எது வேணாலும் வேரி ஆகலாம், n எது வேணாலும் வேரி ஆகலாம். அப்ப இந்த சைடு இருக்கிற q இன்டர்செக்ஷன் 0 to infinity. 0 இல்ல, க்ளோஸ்டு. பாசிட்டிவ் இல்ல, நான் நெகட்டிவ். இதுக்குள்ள இருக்கிற எல்லா ரேஷனல்ஸும் வந்துடும். என்ன ஓ உங்க இதுல வேரி ஆகுதா? சரி, கரெக்டு தானா? இசட்ல வேரி ஆகுதா? நெக்ஸ்ட் 0 to infinity தான். 0 to infinity கூட இன்டர்செக்ட் பண்ணா இது எல்லாமே வந்துடும். அப்ப இந்த செட்டுக்கு லோவர் பவுண்ட் உண்டு, ஆனா அப்பர் பவுண்ட் கிடையாது. அப்ப 0 தான் GLB-ஆ இருக்கும். சரியா? ஓகே. இதுக்கு வாடா அந்த ப்ராப்ளத்துக்கு தான் வெயிட் பண்ணிக்கிறேன். அது உனக்கு ஹோம் ஒர்க். என்ன மேடம்? ரெக்கார்டிங்கா? ரெக்கரிங் நான் டெர்மினேட்டிங். சூப்பரா. வாடா நான் டெர்மினேட்டிங் ரப்டோ √2ன்னு ஒரு நம்பர் பாத்தியா? அதனுடைய வேல்யூ எப்படி எழுதுவீங்க?
1.4 அப்ப நான் 2.14 எழுதிட்டா கடவுளே. அப்ப நான் ஈ கேட்கணும் 2.7 ஏதோ ஒன்று வந்துருக்கணும். 5 மைனஸ் 3 பாயிண்ட்டா சார் 5 - 1. சும்மா இரு. 3 பையனுடைய வேல்யூ என்னது? 3.1 இப்படிதானே? அதை நான் தான் மனசுல மாற்றி வச்சு எழுதிட்டு இருக்கிறேன். அது எங்க போகுது நிறைய இருக்கு, அந்த நம்பர் தெரியாது எங்க போகுது. இந்த நம்பர் நான் சொல்லுவேன் 3, 3.1, 3.14, 3.141 and so on இப்படி போகுது. இது வந்து ரேஷனல் நம்பர். என்னது ரேஷனல் நம்பர்? எல்லாமே என்னது 10ஆல டிவைட் பண்ணு, மேலங்கேயும் பண்ணு, 100ஆல மேலங்கே டிவைட் பண்ணு, அப்படி உனக்கு ரேஷனல் நம்பரா மாறும், கன்வெர்ட் ஆகும். அப்ப இந்த ரேஷனல் நம்பர் எதுக்கு போய் எதுல போய் முட்டும் அப்படின்னாக்கா பைக்கு போய் முட்டும். எப்படியா? அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு? பை எப்படின்னு தெரியாது. அந்த 22/7 இருக்குது இல்லையா, அந்த 22/7 தான் கீப் ஆன் பண்ணிக்கிட்டே போறேன். அது எப்படி எல்லாம் தெரியாது, அவ்வளவு ஈஸி கிடையாது. இது எப்படின்னு எனக்கு தெரியாது, நீங்க வேற என்ன பார்த்துக்கங்க, சரிதானே? அப்ப இது ரேஷனல் நம்பரு அந்த இர்ரேஷனல் நம்பரை நோக்கி போகுது. அந்த இர்ரேஷனல் நம்பருக்கு தான் போகும்னு சொல்றேன். அந்த இர்ரேஷனல் நம்பர் தான் எல்எல்பி. ஜிஎல்பி யாரு? 3. கரெக்டா? இந்த செட்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்துனா √2 கிடையாது, √3 கிடையாது, ஆனா √2 தான் என்னது ஜிஎல்பி. எப்படி இருக்கும் இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா? இன்டர்செக்ஷன் ஏன்னா √2 உங்க கிடையாது, காமன் தானே எடுக்கிறோம். அப்ப அது ஓப்பன் தான் இருக்கும், இதுவும் ஓப்பன் தான் இருக்கு. நீ இங்க க்ளோஸ் போட்டுக்கோ, அதனால ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா இன்டர்செக்ஷன்ல தான் காமன் எலிமெண்ட் பார்க்கணும். இது அப்ப x² = 1 எந்தெந்த எலிமெண்ட்லாம் ஸ்கொயர் பண்ணா 1 வருதோ அதை கலெக்ட் பண்ணோம். அப்ப அது யாரு வரும்? +or -1. LLB யாரு? 1. GLB யாரு? -1. கரெக்ட் தானே? நான் வந்து நீ ஆல்ரெடி படிச்சுக்கிறேன்றதுனால 3.1 3.14 உனக்கு அது ஞாபகம் வரணும்னு போட்டேன். எனக்கு தெரியாது அடுத்த பேட்டர்ன் என்ன வரும்னு. பை டிஃபால்ட்டா எடுத்துக்கணும். 8 மணி ஆனா சாப்பிடணும் அப்படின்றது டிஃபால்ட்டா வருது இல்லையா? இப்போ 3.1 3.14 3.141 அப்படின்னாக்கா இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதுன்னு உனக்கு மைண்ட்ல கனெக்ட் ஆகணும், வேற ஒன்றும் கிடையாது. நான் அப்படிதான் கொடுப்பேன். பின்ன நான் ஈஸியாவா காட்டிட்டு போவோம் உனக்கு அப்படியே டிக் அடிக்கிற மாதிரியே கொடுத்தேன்னா நீ யோசிப்பேன், இது என்ன வரும், இது என்ன வரும், அடுத்தது என்ன வரும், தலையை சொஞ்சின்னு இருப்பேன். அப்புறம் மறுபடியும் யோசி, இது எங்கேயே பார்த்த மாதிரி இருக்குதுன்னு எல்லாம் பழைய ப்ரீவியஸ் எல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டு வந்தா அது ஒரு செட்டா போகும். ஓகேவா? ஏன்னா எனக்கு எக்ஸ்பிளிசிட்டா தெரியாது பையன் எத்தனை வாட்டி பண்ணியே போறது, அடுத்த நம்பர் நான் காட்ட முடியாது. டாட் அண்ட் சோ ஆன் அப்படி. ஓகேவா? எனி கொஸ்டின் ஆன்லைன்ல? No more question. So okay. Okay, the ஒரே நிமிஷம் வா, தண்ணி குடிச்சேன். சரி, அடா விடுங்க மேடம், மோசமான மைண்டா இருக்கும் பாருங்க. சில இதெல்லாம் எடுத்துக்கு டேக்கிட்டே போகணும். இந்த மாதிரி எக்ஸாம் ஹாலில் உட்காந்தா கொஸ்டின்ல உட்காந்துக்குவோம். சில இடம் ஃபிளெக்சிபிளா இருக்கணும். 1வது படிக்கும் போது 1 ஏன் அப்படி போட்டான்னு கேட்டியா? ஞாபகம் நீ கேட்டீங்களா? கரெக்ட் தானே? ஏன் அப்படிதான் எழுதணும், அதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி வேணாலும் எழுதலாம் இல்ல, அப்பெல்லாம் எதுவுமே கேட்கல இல்ல. இப்போ வந்து எங்கிட்ட மட்டும் கேட்டா நான் மட்டும் எப்படி பதில் சொல்ல முடியும்? ரொட்டேஷன் வெரி குட், சிம்பிள். சவுண்டு, ஒலி, அந்த ஒலிக்கு அர்த்தம் தான் இப்படி, அதாவது என்னது எழுத்து வடிவத்துல. கரெக்டா தானே? நம்ம எல்லாம் கத்துற ஒரு சவுண்டுக்கு ஒரு எப்படி கொடுத்துக்கிறான் பாரு. நீ யோசிச்சு பார்த்தேன்னா முன்னோர்கள் அப்படியே வா, இந்த ஒரு கத்துக்கும் ஒரு சவுண்டுக்கும் அவன் லெட்டர் உருவாக்கிக்கிறான் பாரு. அந்த லெட்டர் எல்லாம் உருவாக்கி உணர்வுபூர்வமா டேனாவே
இங்க வாழு போலே குத்துலே ஏதாவது கொஞ்சம் டோன் மாறினாவே என்னது உணர்ச்சியெல்லாம் வருது பத்தியா, லெட்டர் படிக்கும் போதே அந்த உணர்வு வருது பாரு. அப்ப எப்படி டெவலப் ஆகிக்குது பாரு, அது கூடவே மேக்ஸும் டெவலப் ஆகிக்குது. சரி ஓகே, எனிவே சிலதெல்லாம் நினைச்சு நல்லா சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். யூ நோ தட் ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி, ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி இது தெரியாம ஒண்ணுமே. ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி, ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி, ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்ப்போம். என்ன ப்ராப்பர்ட்டி? given in x greater than 0 and y in R, there exists n in n such that nx greater than y, nx greater than y. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எங்கேயாவது திருத்திட்டு பார்க்கலாம் பாரு. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சூப்பர். தெரியல கூட தெரிஞ்சதுன்னு அப்படி சொல்லணும். அப்படியே ஒரு ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டினா என்னது, உனக்கு என்ன புரிஞ்சது இதுல? அப்படி சொல்லலையேங்க, அப்படி சொல்லலையேங்க. அது ஒரு கரோலரி மாதிரி பேசுவானா? ஓகே, இங்க பாரு, எக்ஸ் பாசிட்டிவ், அப்ப 0 எப்படி இருக்குது, எக்ஸ் எப்படி எங்க இருக்குது பாசிட்டிவ். ஒய் எവിടെனா இருந்துட்டு போட்டோம், ஒய் எங்கனா இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை கிடையாது. ஒய் ஒருவேளை இங்க இருந்ததுன்னா ஒய்யை விட ஒரு டைம் எக்ஸ்னாவே பெருசுதான். அப்ப இந்த ஒய்க்கு என்ன என்னது 1 into x greater than y தான். கரெக்ட் தானே? ஓகே, அடுத்தது 0 இங்க இருக்குது, x இவட இருக்குது 0.1, 0.1 இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த லைன் இப்படியே வரைஞ்சிக்கின்னு போறேன், அமெரிக்காவில் போய் நிக்கிறேன், அதான் என்னுடைய y. ஆனா என்னுடைய எக்ஸ் வந்து 1. அப்ப இந்த 1 n டைம்ஸ் 1 greater than y வரும். அப்படின்னா 1 எத்தனை வாட்டி ஆட் பண்ணா அந்த y தாண்டும். நீ y எங்கடா இருந்துக்கோ, ஆனா எனக்கு வந்து என்ன கொடுத்துறாங்க, ஒரு யூனிட் தான் கொடுத்துறாங்க. அப்படியே ஒரு யூனிட் அப்படியே நடந்து போவேன், அப்படியே நடந்து போறேன். எங்க அந்த பாதையில நடந்து போறேன். இது அமெரிக்காவில் இருக்குது, நான் நடந்து போய் அதை தாண்டிடுவனா? அப்ப நீ எந்த நம்பரை கொடுக்குறியோ அந்த நம்பரை ஏதோ ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆட் பண்ணா அந்த ஒய்யை தாண்டிடுவியா? இது முயல் ஆமை கதை மாதிரி தான். முயல் போய் எங்கனா உட்காந்துக்கோ. ஆமை வந்து பார்த்தீங்கன்னா சில ஆமை கொஞ்சம் மூவ் ஆகும், குட்டி ஆமைனா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும், குட்டி ஆமைனா இன்னும் கம்மியாகும். அடுத்து எறும்பு எப்படி இருக்கும், அது கொஞ்சம் ஃபாஸ்டா போகும்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? நத்தை நீ என்ன கொடுத்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு இப்ப இங்கதான் முயல் இருக்குதுன்னா ஆமை பெரிய ஆமை கொடுக்குறேன், இப்படி எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு போகுது. அது வந்து 10,000 ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் இதை தாண்டுது. கரெக்டா? அதனுடைய குட்டி ஆமை எடுக்கிறேன், அது வந்து 100,000 ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் தாண்டுது. இப்ப அதை விட சின்ன உருவம் வந்து நத்தை, அது கொஞ்சம் பொறுமையா போகும். அது எத்தனையாவது ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் போகும்? மேபி அதுக்கு 1,00,000 ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கலாம். பட் கொஸ்டின் என்னன்னா, நீ எவ்வளோ ஸ்மாலரா கொடுத்தாலும், ஸ்மாலரா கொடுத்தா நிறைய டைம் ஆகும், ஆனா ரீச் ஆகுமா? ரீச் ஆகுமானா அது தாண்டுமா? அதான் கொஸ்டின். அப்ப ஏதாவது ஒய் ஆர்ல எங்க போய் உட்காந்துனாலும் எக்ஸ் வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நம்பர், நீ எவ்வளவு 0.0000002 கிலோமீட்டர் போட்டு போயிட்டு 00 போட்டு 1 வை, இந்த சைஸ் கொடுக்குறாங்க யார? எக்ஸ். இந்த ஒய் வந்து பாத்தீங்கன்னா அது பாகிஸ்தான்ல கொண்டு வைக்கிறாங்க. இப்ப அப்படின்னா அந்த லென்த் மாதிரி வச்சுக்க, சின்ன லென்த், இந்த சாக் பீஸ் மாதிரி லென்த் வச்சுக்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்படி இப்படி ஜம்பாய் 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 போவேன். ஆனா ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டேஜ் போய் ரீச் ஆயிடும்னா என்னன்னா 4 எடுக்கும். நான் நடப்பேன், அப்புறம் எங்க தாத்தா நடப்பாரு, இல்ல முதல்ல எங்க தாத்தா நடந்திருப்பாரு, எங்க அப்பா நடந்திருப்பாரு, நான் நடந்திருப்பேன், இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அதுக்கப்புறம் பையன் ஏதோ ஒண்ணு, இன்னும் கொஞ்ச நாள் ஆகி ஒரு 6வது 10வது ஜெனரேஷன் ஆனாலும் ரீச் ஆகுமா?
ஆன்சர் வந்து என்னது எஸ். அதுதான் சொல்ல வராங்க. ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் எந்த ரியல் நம்பர் கொடுத்தாலும் அந்த பாசிட்டிவ் நம்பரை ஒரு நேச்சுரல் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும், அத்தனை வாட்டி ஆட் பண்ணனா அதை ஒய் தாண்டிடும். உனக்கு புரிஞ்சுது? புரியுது, கரெக்டா தானே? ஓகே, இதுல ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஸ்பெஷல் கேஸ் என்னன்னாக்கா எக்ஸ் வந்து 1 ஆகும், ஒய் எந்த நம்பரா இருந்தாலும் என்ன ஆயிடும்? n டைம்ஸ் 1 கிரேட்டர் தென் ஒய் ஆயிடும். அப்ப n கிரேட்டர் தென் ஒய் ஆயிடும். புரியுதா இல்லையா? எக்ஸ் 1 வைக்கும் போது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் சொல்லலாம். ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தெனுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. இதுதான் ஆர்கிமீடியன் ப்ராப்பர்ட்டி. அவர் யோசிச்சாரு. அவர் நீ எங்கன்னா போய் உட்கார்ற, எங்கிட்ட ஒரு பாசிட்டிவ் நம்பரை மட்டும் கொடுறேன், நான் அந்த லென்த் ஜம்ப் பண்ணி அந்த ஸ்டெப் வச்சே வந்துருவேன். அதுவும் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டேஜ்லேயே வந்துருவேன். ஏன்னா எக்ஸை பொறுத்து எக்ஸ் கொஞ்சம் பெரிய நம்பரா இருந்தால் சீக்கிரமா போய் சேரும். அப்போ எண் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நம்பரா சீக்கிரமா கிடைக்கும். கரெக்டா தானே? அந்த எக்ஸ் வந்து ரொம்ப லென்த் கம்மியா இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ நீ எவ்வளவு ஸ்மாலரா கொடுத்தாலும் அது என்ன வரும்? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், ஸ்டேஜ்னா ஐ மீன் அத்தனை டைம்ஸ் எக்ஸை கீப் ஆன் ஆட் பண்ணும்போது ஒய்யை தாண்டி போயிடும். இதுதான் ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதுல ஸ்பெஷல் கேஸ் இதைதான் தம்பி நீ சொன்னது. எந்த ஒரு ரியல் நம்பர் கொடுத்தாலும் அதை விட பெருசா ஒரு நேச்சுரல் நம்பர் வரும் அப்படின்னு. பை ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி ஸ்பெஷல் கேஸ். கரெக்டா? இப்ப n வந்து கிரேட்டர் தென் ஒய் தான். n+1 கிரேட்டர் தென் 1 தான். n+2 n+3 அண்ட் சோ ஆன். இப்போ ஒரு நம்பர் கண்டுபிடிச்சா போறோம், அதுக்கப்புறம் வர எல்லா நேச்சுரல் நம்பர் என்னது? அதை விட பெருசா இருக்கும். பை நேச்சுரல் நம்பர் ப்ராப்பர்ட்டி. என்னடா? ஆமா தானே? அப்ப எந்த ஒரு ரியல் நம்பர் கொடுத்தாலும் அதை தாண்டி இன்ஃபினிட்லி மெனி நேச்சுரல் நம்பர் உண்டு. இன்ஃபினிட்லி மெனி நேச்சுரல் நம்பர் உண்டு. வர மாதிரி ஜாதகத்துக்கு கோவிந்தா கோவிந்தா 0 1 0 1. எப்சிலான் வந்து பாசிட்டிவ். இதை விட கம்மியா ஒரு நம்பர் அதனால காட்ட முடியுமா உன்னால? அதான் சார் கோடு இருக்குது, அங்க போட்டு காட்டிக்கணும். அதை கேரண்டி என்னது? இப்ப நமக்கு வந்து ரியல் நம்பர் சிஸ்டத்துல ஒரு லைன்ல அடிக்க வச்சுக்கிறாங்க, அப்படி விஜுவலைசேஷன் பண்றோம். கரெக்ட் தானே? எப்படி காட்டுறது? சரி, மேடம் கரெக்டா தான் பேசுறாங்க. இப்ப எப்சிலான் இருக்குது இல்லையா? இப்ப நம்ம எப்சிலானை விட என்ன காட்டணும்? ஒரு நம்பர் சின்னதை காட்டணும். கரெக்டா தானே? சின்னதை காட்டிட்டுனா என்னன்னு சொல்றேன் நான். அது எதுக்கு சொல்ல வரேன்னு சொல்றேன். இப்ப 1/எப்சிலான் என்றுதான் உன்னுடைய ஒய்ன்னு வச்சுக்கோ. இதை விட பெருசா ஒரு நேச்சுரல் நம்பர் உண்டா? எந்த ஒரு ஒய் கொடுத்தாலும் அதை விட பெருசா ஒரு நேச்சுரல் நம்பர். அப்ப இதை விட n+1 உண்டா? எந்த எண் வருதோ அதுக்கப்புறம் வர n+1 இதெல்லாம் ஃபாலோ ஆகும். கரெக்டா தானே? இதுல இருந்து இப்படி எடுத்தா என்ன வரும்? 1/n லெஸ் தேன் எப்சிலானா? அதை விட லெஸ் தேன் 1/n+1 அதை விட லெஸ் தேன் 1/n+2 இப்படி போய்கிட்டே இருக்குமா? அப்ப இதுக்கு ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி கேரண்டி கொடுக்குது ஒரு எண் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்ப இது ட்ரூனா அதுல இருந்து இது எடுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1/n இருக்குது இல்லையா? 1/n செட்டு ஏன்னு ஒரு செட்டு போட்டோம் இல்லையா? 1/n such that n in n. அப்ப நீ எந்த எப்சிலான் கொடுத்தாலும் 1/n உடைய மெம்பர் என்ன வரும்? என்ன எப்சிலான் கொடுத்தாலும் அதை விட சின்னதா வரும் அப்படின்னு ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி சொல்லுது. கரெக்டா? அப்ப என்ன சொல்லணும்னா எந்த ஒரு பாசிட்டிவ் எப்சிலான் கொடுத்தாலும் அதை விட கம்மியா இருக்க மாதிரி ஒரு 1/n இந்த செட்ல உண்டு. ஆமா தானே? ஏன்னா நீ எந்த ஒரு பாசிட்டிவ் எப்சிலான் கொடுத்தாலும் 1/எப்சிலான் வச்சு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும் பை ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி. அது நான் அவசியம் இல்லை. ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி அது ப்ரூஃப். அதை அவர் ப்ரூவ் பண்ணிக்கிறாரு, அதை யூஸ் பண்றேன். அப்ப இதை விட இது பெரிய நம்பர் இருக்குது. அப்ப இது ட்ரூனாக இதுல இருந்து எடுக்கிறேன். அப்படின்னா அந்த எப்சிலானை விட 1/nன்றது எந்த எண்ணுங்க வருதோ அதே எண்ணுங்க உள்ள வரும். அதுக்கப்புறம் வர எண்ணு எல்லாமே வரும். அப்ப இன்ஃபினிட்லி மெனி டைம் வரும்னு சொல்ல வரேன் லோக்கலா. இப்ப எந்த ஒரு பாசிட்டிவ் எப்சிலான் கொடுத்தாலும் இந்த செட்ல என்னது? இன்ஃபினிட்லி மெனி எலிமெண்ட் உண்டுன்னு அர்த்தம். அப்ப எப்சிலான் வந்து என்னது? லோவர் பவுண்ட் கிடையாது, எவ்வளவு ஸ்மாலர் எப்சிலான் கொடுத்தாலும். ஆமா தானே? அப்ப 0 is the only
லோவர் பவுண்ட்னு அர்த்தம். இது ஓகே கிளியர் ஆன்லைன்ல? போமா இன்னொரு விஷயத்துக்கு சின்ன விஷயம். இது ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி. இது தெரிஞ்சா மட்டும்தான் சீக்வன்ஸ் கன்வர்ஜென்டா டைவர்ஜென்டானே பேச முடியும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சார் ஆ சார் இது இன்னொரு தடவை கன்க்ளூஷன் மட்டும் சொல்லுங்க சார். எந்த இடத்துல சொல்லுங்க, எந்த இடம் புரியல? சார் இந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு ஒரு 2 வார்த்தையில சொல்லுங்க சார், புரியுது. ப்ராப்பர்ட்டினா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எக்ஸ், நீங்க ஒய். இப்போ எனக்கு என்ன தெரியுனாக்கா, இப்படி எடுத்து வச்சனா ஒரு ஸ்டெப்ஸ் தான். இப்படியே நடந்து உங்க ஊருக்கு வருவனா எத்தனை நாள் ஆகும்? நீங்க ஒரு வேலை எங்க பக்கத்துல செங்கல்பட்டுல இருக்கிறீங்கன்னா ஒரு நாள்ல வந்துருவேன். ஒரு வேளை திருச்சியில இருந்தீங்கன்னா 2 நாள் சாப்பாடு கட்டி எடுத்துன்னு வருவேன். மதுரையில இருந்தா ஒரு 10 நாள் 10 நாள்லாம் ஆகும். சும்மா கதை விடாரா? ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 10 நாள்ல வந்துடுறோம். கன்னியாகுமரியில இருந்தா ஒரு மாசம். ஆக மொத்தத்துல நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்துருவனா இல்லையா? எஸ் சார் வந்துருவேன். சரி, இதுவே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னாக்கா, யாரை கூப்பிட்டு வருவோம்? நான் ஒரு ஆமையை கூட்டிட்டு வரேன். இப்ப எனக்கு பதிலா ஆமையை அனுப்புறேன். அது எப்போ வரும்? நான் உங்க வீட்டுக்கு ஒரு 30 நாளுக்கு அப்புறம் வரேன். இந்த ஆமை எப்போ வந்து சேரும்? மேபி 4 வருஷம் கழிச்சு கூட வரும். ஆக மொத்தத்துல 18 நம்பர் ஆஃப் டேஸ்க்கு அப்புறம் வருமா? அதான் கொஸ்டின். அப்ப ஆர்ல ரியல் லைன்ல எந்த ஒரு பாசிட்டிவ் எக்ஸ கொடுத்துட்டு எந்த ஒரு ஒய்ய கொடுத்தாலும் இந்த பாசிட்டிவ் எக்ஸ n டைம்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தா, வாக் பண்ணி வந்தா அந்த ஒய்ய தாண்டிடும்ன்றாங்க. அதான் ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி. விளங்குதா? எஸ் சார். ஓகே சார். நீ எங்க இருந்தாலும் நான் என்ன நீ சொல்லுவேன் சார், நீங்க வந்து மீட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்க ஒரு அடி எடுத்து ஒரு ஸ்டெப் வைக்கும் போது 0.1 டிஸ்டன்ஸ் தான் நீங்க வைக்கணும். அப்படின்னா 0.1 டிஸ்டன்ஸ் இப்படிதான் வச்சுட்டு வருவேன். ஆக மொத்தத்துல உங்களை வந்து சேர்ந்துருவேன். அது எவ்வளவு நாள் ஆகுனாலும். சரி ஓகே, அதான் ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி சொல்லுது. அதுதான் இந்த சீக்வன்ஸ் டெஃபினிஷனுக்கு எல்லாம் தேவைப்படுது. ஓகே சரி. இல்ல கொஞ்சம் புதுசா அந்த யூஜிடிஆர்பிக்கு அட்டன் பண்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதை நான் அக்ரி பண்றேன், இல்லைன்னு சொல்லல. ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் ஒன்றும் எக்ஸாம்ல பெருசா கேட்க மாட்டாங்க. இதுல ஏதாவது யூஸ் பண்ணனா மேத்தமெட்டிக்ஸ் நல்லா லாஜிக்கா பேசலாம். ஓகே, ஒரு கொஸ்டின் கேட்கறது அப்படி ஒண்ணு பார்த்து. If 0 less than or equal to a less than epsilon for all epsilon greater than சொல்லிட்டு, then a equal to 0. அதான் மான் போர்டில் படிச்சுக்கிறான்றது ஞாபகம் இருக்கு. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறான் பாரு. ப்ரூவ் பண்ணு இந்த போர்டு வந்து. இல்ல பண்ணு, நோட்ல போடு. ஏ 0 எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? ப்ரூவ்னா சொல்லணும். சும்மா வாய் முடியும். அவன் சொன்னா பக்கத்துல இருக்கிறவங்களாம் அமைதி ஆஃப் ஆயிடும். யோசிக்கவே மாட்டாங்க போலது. மணிகண்டன் இனிமே அவன் பக்கத்துல உட்காராது. நீ கிளாஸ் ரெப்போ அவன் வாயில டேப் வச்சு விட்டுரு. நீ உள்ள வந்தா இன்னும் ஒருத்தன் எங்க போய்க்கிறான்? ஆன்லைன் கிரிராஜா. ஆமா சரி ஓகே. என்ன மேடம் ப்ரூவ் பண்ணிட்டீங்களா? தம்பி நாளைக்கு உனக்கு இன்டர்வியூ வைக்கலான்னு ப்ரூவ் பண்ணிட்டியா குயிக்கா? அப்ப அந்த குவான்டிஃபையர் கிளாஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா? P implies Q ஸ்டேட்மெண்ட், P implies Q. இது என்னது? கான்ட்ரா பாசிட்டிவா இல்ல கான்ட்ரடிக்ஷனா ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போ. கான்ட்ரடிக்ஷன். P and negation Q. இது negation ஸ்டேட்மெண்ட். இது P ஸ்டேட்மெண்ட் உள்ள இருக்குது. ஓகே, negation Q என்னது? A equal to 0 னா அப்ப A strictly greater than 0 னா ஏன்னா A already greater than or equal to 0 னு வச்சுக்குது. கரெக்ட் தானே? A greater than or equal to A strictly greater than 0. P ஸ்டேட்மென்ட்ல என்ன சொல்லுது? 0 less than A less than epsilon. This is true for all epsilon க்கு true னு சொல்லுது. அப்ப epsilon equal to என்ன எடுக்கணும்? A/2 னு எடுத்தா என்ன வரும்? அந்த epsilon க்கு இது ட்ரூ ஹோல்ட் ஆகணும்.
ஏனே எடுத்துக்கலாமா? இப்போ எப்சிலான் ஈக்குவல் a by 2 எத்தனை a less than a by 2 வரும். இது ஃபால்ஸ் இல்ல. இப்போ என்ன பண்ணிட்டேன், ஒண்ணுமல்ல, a பாசிட்டிவ் என்ன, a பாசிட்டிவ்ன்றதுனால a by 2 பாசிட்டிவ் தான், அதுவும் பிரச்சனை கிடையாது, a by 2 பாசிட்டிவ் தான். கரெக்ட் தானே? ஓகே. அப்ப இது ஹோல்டு ஃபார் எவ்ரி எப்சிலானுக்கு, இது ஹோல்டு. அப்ப இதை என்ன பண்ற, ரெண்டையும் கிளப் பண்றேன். அப்ப நான் சூஸ் எப்சிலான், எப்சிலான் ஈக்குவல் டு a by 2 னு சூஸ் பண்றேன். a by 2 னு சூஸ் பண்ணா இது என்ன வரும், a by 2 less than a தான். ஆனா இங்க அப்ளை பண்ணா என்ன வரும், a less than a by 2 னு வருது. அப்ப மேத்தமெட்டிக்கலா ஒரு எலிமெண்ட் a by 2 less than a வை இங்க என்ன இருக்கு, a less than a by 2 னு ரெண்டையும் சேர்த்து சொல்ல முடியாது. ஒரு நம்பர் தான் ஒன்னு less than greater than இருக்கும். இந்த இடத்துல சொல்லும் போது இந்த நம்பர் சின்னதான், இந்த இடத்துல சொல்லும் போது பெருசா, அப்படி ஏத்துக்க முடியாது இல்லையா? அப்ப இது யூனிவர்சல் ஃபேக்டருக்கு கான்ட்ராடிக்ட் ஆகுது. திஸ் இஸ் a contradiction to the universal factor. What is the universal factor? Law of trichotomy. What is the law of trichotomy? எந்த ரெண்டு ரியல் நம்பர் எடுத்தாலும் ஒன்னு லெஸ் தென் கிரேட்டர் தென் இருக்கு, இல்ல ஈக்குவலா இருக்கும். அப்ப எந்த ரெண்டுன்றது எடுத்ததே கூட எடுத்துக்கலாம். அப்ப எடுத்த ரெண்டு நம்பர் சேமா இருக்கும், இல்லைன்னா என்னவா இருக்கும், ஒன்னு லெஸ் தென் இன்னொன்னு பிகர் தானே இருக்கும். அதான் லா ஆஃப் ட்ரைகோட்டமி. 3 இது வரும், லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல். சரிதானே? அந்த இதுக்கு ஃபேக்டருக்கு கான்ட்ராடிக்ட் ஆகுது. ரெண்டு ரியல் நம்பர் இருக்குது, a by 2 less than a வா இருக்குது, அதே a by 2 என்னது கிரேட்டர் தென் a வா இருக்குது. திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஓகேவா? அப்ப திஸ் இஸ் நாட் பாசிபிள்னா அப்ப a வந்து பாசிட்டிவா இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. அப்ப a should be என்னவா இருக்கணும், 0வா தான் இருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்னா, என்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது, அது எந்த எப்சிலான் கொடுத்தாலும் அந்த எப்சிலானை விட சின்னதா இருக்குது. அப்ப அந்த நம்பர் 0 மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்றதான் கதை. இது ஓகே? கிளியர் ஆன்லைன்ல? சரி, ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சது. ஸோ நாளைக்கு வந்து மெட்ரிக் இன்னைக்கு எடுக்கலான்னு பார்த்தேன், முடியாது அது. ஏன்னா மெட்ரிக் நல்லா நீட்டாக அழகாக சொல்லி கொடுக்கும். மெட்ரிக் தெரிஞ்சால் மட்டும்தான் நீ எந்த பேப்பருமே படிக்க முடியும். சீக்வன்ஸ், சீரியஸ், கண்டினியூட்டி, டிஃபரன்ஷியபிலிட்டி எல்லாமே வந்து மெட்ரிக் தெரிஞ்சா. வித்தவுட் மெட்ரிக் எதுவுமே மூவ் பண்ண முடியாது. ஸோ அது எப்படி நான் சொல்லித்தரேன், நீங்கள் ஒன்றும் வரி பண்ணாதீங்க. நாளைக்கு மெட்ரிக் கொஞ்சம் எடுத்துட்டு நாளைக்கு சீக்வன்ஸ், நாளைக்கு மெட்ரிக்கு சீக்வன்ஸ் டெஃபினிஷன் அது போகிறோம். அப்புறமேட்டுக்கெல்லாம் மற்றதெல்லாம் சீக்வன்ஸ், கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட் அதெல்லாம் ஈஸி. அதாவது பேஸ் தான். ஆல்மோஸ்ட் ரியல் அனாலிசிஸ் பேசிஸ் வந்து நிறைய கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் கொடுத்துட்டா அப்புறம் சரியாயிடும். ஓகே.